ரைட், நாங்கள் முதலாவது வினாவை பார்ப்போம். 1 தொடக்கம் 5 வரையான வினாக்களில் ரகசிய மொழியால் எழுதப்பட்ட 5 சொற்கள் தரப்பட்டுள்ளன. ரகசிய மொழி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு இலக்கம் கொடுக்கப்பட்டு தயார் செய்யப்பட்டுள்ளது. அவ்வெண்களின் கூட்டுத்தொகை அச்சொற்களின் எதிரே காட்டப்பட்டுள்ளன. தரப்பட்ட சொற்களுக்கேற்ப ஒவ்வொரு எழுத்தினதும் இலக்கங்களை காண்பதன் மூலம் தரப்பட்ட வினாக்களுக்கான விடைகளை குறித்து நிற்கும் இலக்கத்தை புள்ளிக்கோட்டில் எடுக்கலாம். ரைட், முதலாவது நாங்கள் என்ன பார்க்க போறோம்? சதாமதி. சரியா? இதுக்கு ஒவ்வொரு எழுத்தின் கூட்டுத்தொகை தான் தந்திருக்குது. அதை வச்சுக்கொண்டு நாங்கள் காணப்போம். திருமதி, பத்தொன்பது. அடுத்தது சமர், 12. சருதா, 11. மருதி, 13. ரைட். இப்ப இதுல வச்சுக்கொண்டு நாங்கள் ஒவ்வொரு எழுத்தையும் காண வேண்டி இருக்குது. ஏனென்றா அங்க வினாவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் விடைய இதுல எடுக்கக்கூடிய மாதிரி இல்லை. ஏனென்றால் அங்க இருக்கிற வினாக்கள் எல்லாமே எழுத்துக்களுக்குரிய இலக்கங்கள் தெரிஞ்சாத்தான் அங்கால கணக்கை நகர்த்தக்கூடிய மாதிரி அங்க எல்லா வினாவும் இருக்குது. என்றபடியால நாங்க ஒவ்வொன்றையும் காணோம். எப்படி காணோம் என்றால், முதலாவது பாப்பம், ஓடர் இல்லாட்டியும் பரவாயில்லை, அது பிரச்சனை இல்லையா? அவ மருதி என்று சொல்லி இருக்குது, இங்க திருமதி என்று சொல்லி இருக்கு. இந்த மருதி இதுலயும் இருக்கிறபடியால நாங்க இதுல இருந்து இதை கழிச்சு விட்டோம் என்றால் எங்களுக்கு ஒரு எழுத்து தெரிய போகுது. எது? தீனா தெரிய போகுது. இதை கழிச்சு விட்டோம்னா எங்களுக்கு தீனா தெரிய போகுது. சரி, அதை கழிச்சு விட்டா 6 பேர். சரி, இதுல இருக்கிற தூணா மானா தீனா கொண்ட கழிச்சு விட்டோம்னா 6 பேர். அடுத்தது நாங்கள் என்ன செய்ய போறோம்? தீனா எங்களுக்கு தெரிஞ்சா பிறகு இது ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். அங்க இதை பார்ப்போம். சமரு, இதுல வச்சுக்கொண்டு நாங்கள் மருவை கண்டுபிடிப்போம். முதல் மருவை கண்டுபிடிச்சோம் என்றால் தீனா 6 கண்டுபிடிச்சா பிறகு அங்கால கழிச்சு விட்டோம்னா எங்களுக்கு 7 பேர். மரு 7. அது ஒரு சொல்ல அகற்றபடியாக நாங்கள் சானாவை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மருவை கண்டனாங்க. இதுல ஒன்றை போட்டு விட்டோம்னா என்ன நடக்கும்? சமருவுல மருவை கொண்டு போட்டு விட்டோம்னா எங்களுக்கு சானா கிடைக்கும். சானா கிடைக்கும். எவ்வளவு? மரு எவ்வளவு? 7. இந்த சமரு 12. ஆகவே சானா 5. அதுவும் கண்டுபிடிச்ச. முதலாவது வினாவுக்கும் இந்த 2ஐ வச்சுக்கொண்டே விடையளிக்கலாம். என்ன? சதி என்ற சொல்லை இரகசிய மொழியில் எழுதி காட்டுக என்று கேட்டிருக்கு. அப்ப நாங்கள் இதை வச்சுக்கொண்டே செய்யலாம். 56 பேர், அதாவது 2வது விட வேறு. ஆனா நாங்க மற்றதையும் காண வேண்டியதுக்கு 2ஆம் நகர்த்தேராது. ஆகவே இந்த சானா தெரிஞ்சபடியால இந்த டுதாவை கண்டுபிடிப்போம். முதல் டுதா. டுதா சானா தெரியும் 5 கொண்டு இதுல போட்டோம்னா அங்களை கொண்டே கழிச்சு விட்டோம்னா டுதா 6. சரி, நேரடியா எங்களுக்கு தனித்தனியா காணக்கூடிய மாதிரி இல்ல. நாங்கள் 2 கண்டு போட்டுதான் நாங்கள் தனித்தனியா காண வலிக்கிறோம். சரியா? இந்த விஷயம் டக்கண்டு ஒரு சொல்லு வந்துட்டுது. இதுவும் 2 சொல்ல கண்டுட்டோம். மற்ற ஒன்றுமே நாங்கள் நேரடியா காணக்கூடிய மாதிரி இல்ல. ஆகவே 2 கண்டு போட்டு அதை தீர்க்கிறது மூலம் தனித்தனி எழுத்துக்கள் இலக்கத்தை காணும். ரைட். ருதா 6 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது மதாவை கண்டுபிடிக்கும். மதா எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்டா? இந்த இது இருக்குதா,
தீனாங்களுக்கு தெரியும் 6, சானா தெரியும் 5. ஆகவே இந்த தாம அதாவது மதா வந்து எங்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது 11 அங்கால ஒன்றை கழிச்சு விட்டோம்னா எங்களுக்கு மதா வந்து 15. அடுத்த கேள்வியும் அதாத்தான் இருக்குதா? அடுத்த கேள்வியும் வந்து அதாத்தான் இருக்குது. மதா என்ற சொல்லை ரகசிய மொழியில் எழுதினால் வருவது என்னன்னு சொல்லி கிடக்குது. ஆனால் கூட்டுத்தொகை தனித்தனி இலக்கத்துல கேட்டபடியால நாங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். அப்ப நாங்கள் இந்த மூன்றையும் வச்சுக்கொண்டு நாங்கள் தனித்தனி எழுத்துக்களுக்குரிய இலக்கத்தை கண்டுபிடிப்போம். நான் நேர போடும் மேல மரு இந்த 3 சொல்லையும் வச்சுக்கொண்டு நாங்கள் தனித்தனியா கண்டுபிடிக்க போறோம். மருசல இருந்து போகலாம் போல ஈஸியா. 3வது கேள்வியில இருந்து 3வது நாளுக்கு போகலாம். அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் போல இருக்கு சார். சொல்லுங்க விளங்கல. எனக்கு 3வது கேள்வி மருசல இருந்து தனித்தனியா காண்றதை விட சென்றுதான் சார் சொன்ன மாதிரி சார் நாங்க கேள்வியோட போனோம்னு சொன்னா சார் மருசாவில இருந்து சார் டக்குன்னு கண்டு வந்து நாங்கள் மிச்சங்களை காண்றது ஈஸியா இருக்கும் நினைக்கிறேன் சார். மருச சமரு 3வது கேள்வி மருச இல்லோ அதுல வச்சுக்கொண்டு காணலாம். சரி அது சரியா. விடையில இருந்து நாங்க போகலாம். நாங்கள் இதை கண்டு கொண்டு போவோமா? இதை கண்டவன் ஈஸியா இருக்கு. அப்ப இது நாங்கள் என்ன செய்வோம்? இதை கூட்டி விடுவோம். 3ஐயும் கூட்டி விடுவோமா? கூட்டினால் 2 தாவண்ணாவும் 2 டூனாவும் மற்றது 2 மான். அப்படியா? இதுல கூட்டுத்தொகை 13 18. திருப்பியும் அதான் வருது. சரி சார். அந்த அவ்வளோத்தையும் வந்து 2 பிரிச்சு விட்டா வரும் சார். 2 பிரிச்சு விட்டா ஒரு மானா ஒரு ரூனா ஒரு தானாக வரும் சார். இது 2ஐயும் கூட்டுவோம். இந்த பகுதியையும் இந்த பகுதியையும் கூட்டுவோமா? கூட்டினவன் 2 மானாவும் டூனாவும் சாவண்ணாவும் வரும். இந்த 13 வரப்போகுது. டுதாங்களுக்கு தெரியும் 6. அப்ப 2 மானா வந்து 13ல 6 போனால் 2 மானா அப்படி வரப்போகுது. உங்களுக்கு இதா வருது 7 மணி 12. சாரி 12. எங்களுக்கு 6 வரும். அப்ப மானா வந்து 3 வரும். மானா 3 டூனா கண்டுபிடிக்கலாம். மானா 3 இதுல போட்டு கண்டுபிடிக்கலாம் 4. அதே மாதிரி தாவண்ணா கண்டுபிடிக்கலாம் 2. கண்டுபிடிச்சாச்சுது. மானா கண்டுபிடிச்சாச்சுது. ரைட், அவ்வளவுதான் தேவை. ரைட், இப்ப நாங்க அடுத்தது போவோமா? சரி, மதா என்னும் சொல்லை இரகசிய மொழியில் எழுதினால் பின் வருவது எது? மதா என்றது மானா 3, தாவண்ணா வந்து இந்த 102, அப்ப 32 பேர். அதுல 2வது விட வரும். அடுத்த மருச என்றத நேரடியாக கண்டுபிடிக்கலாம். இந்த 3 4 5 மருச. அப்ப 3 4 5 அது 3வது விட. அடுத்த சமதி ருச ருச ஆகிய சொற்கள் அது குறியீடுகள் முறையே. சமதி வந்து 5, அங்க 5 வர்றது 1 தான் கிடக்கின்றபடியாக நாங்கள் நேரடியா போடலாம் 2வது விட. 5ல தொடங்குறது வந்து 2வது விட மட்டும்தான் இருக்கிறபடியால நேரடியா விடைய போடலாம். அடுத்தது சவி.
சவி தாச சதிகரி. இதுன்ற கூட்டுத்தொகை வந்து 39 வந்திருக்கான். அப்படி இருந்தா விகரி எவ்வளவுன்னு கேட்டு, அப்ப இதுல என்ன அதுல விகரி வந்து நேரடியாக என்ன தெரியுதுங்க, வி க டி மற்ற எல்லாத்துக்கும் எங்களுக்கு நாங்க கண்டுபிடிக்கிட்டோம். சானாக்கு வந்து 5, வீணாக்கு தெரியாது, அதான் காண போறோம். தாவண்ணாக்கு வந்து 2, சானாக்கு 5, சானாக்கு 5, தீனாக்கு 6. அப்ப இவ்வளோத்தையும் கூட்டின வேண்டாம். 5 2 7, 7 5 12, 17, 23 வரும். அப்ப இதுல மிஞ்சி இருக்கிறது வந்து பீனா கானா டீனா தான் இருக்கு. அவ கேட்ட கேள்வியே அப்படியே வர்றபடியால 39 இருந்து இது இவ்வளோத்தையும் கூட்டி போட்டு கழிச்சு விட்டா சரி. இப்ப 7 12 17 23 இதுன்ற விட வந்து 16 பேர். அப்ப 16 எத்தனையாவது படி என்றால் 2வது படியா இருக்கு. சரியா? அப்ப இதுல நாங்கள் ரகசிய குறியீட்டுல வந்து நாங்கள் எப்பவும் வந்து எங்களுக்கு இதுல வித்தியாசமா தந்திருக்குது. சில விடயங்கள் வந்து என்ன செய்திருக்கோம்னா விடையில இருந்து போகக்கூடிய மாதிரி தந்திருப்பினா இதுல நாங்கள் ஒவ்வொன்றும் கண்டுதான் செய்யக்கூடிய மாதிரி இருக்கிறபடியால நாங்கள் அவ்வளோத்தையும் கண்டுதாங்கள். எங்களுக்கு இதுல 5 நிமிஷம் தான் செலவழிக்கணும். அப்ப நாங்கள் இதை காண்றதுக்கு நாங்கள் ஒரு 5 நிமிஷத்தை செலவழிக்க வேண்டாம். அங்கால டக்கு கண்டு போட்டுக்கொண்டு போகலாம். ரகசிய குறியீட்டு அதுதான் ஒரு அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜும். நாங்கள் செய்கிறது பிள்ளையா இருந்துச்சுன்னா எல்லாமே பிழைச்சு, 5 கள்ளியும் பிழைச்சு போடும். இதை கவனிச்சீங்கன்னா சரியா? ரைட். அடுத்தது 5 தொடக்கம் 10 வரையான வினாக்களில் பின்வரும் தகவல்களை பயன்படுத்துக. இன்று மாயனின் வயது விஜயனின் வயதின் 2 மடங்கா. விஜயன் கரனை விட 3 ஆண்டுகள் இளையவன். இன்றைய தேதியிலிருந்து மாயன், விஜயன், கரண் அனைவரும் 4 வருடங்கள் ஒன்றாக இருப்பார்கள். 4 ஆண்டு முடியும் அன்றைய தேதியில் பின்வரும் கூற்றுக்களை கருதி விடையளிக்க. அப்ப இங்க பாருங்க, இதுல மாயன், இதுல விஜயன், அடுத்தது கரண். அப்ப இதுல சொல்லி கிடக்குது மாயனின் வயது விஜயனின் வயதின் 2 மடங்கா. நான் இதை எக்ஸ் என்று போட்டேன் என்றால் இது 2x அங்க சொல்லி கிடக்குறபடி 2 மடங்கு சொல்லி இன்றைய தேதி 4 வருஷம் கழிச்சு அப்படி இருக்குமென்று சொல்லல. அதான் மற்றது சொல்லி கிடக்குது விஜயன் கரனை விட 3 ஆண்டுகள் இளையவன். கரனை விட 3 ஆண்டுகள் இளையவன் என்றா கரண் தான் மூவ். அப்ப x+3 என்று பேர். x+3 என்று பேர். இளையவன் என்றபடியால நான் இவருக்கு குறைச்சு அங்க கூட்டி போட்டுருக்கேன். மாறி என்ற மாறி போடும். சரி, இப்ப நாங்கள் இங்க சொல்லி கிடக்கண்டால் 4 ஆண்டு முடியும் அன்றைய தேதியில் என்றால் 4 வருஷத்துக்கு பிறகு ஒவ்வொருவருக்கும் 4 வயது கூடியிருக்கு. மாயனுக்கு 2x இருந்து 4 வயது கூடியிருக்கும். இவருக்கு x+4 என்று கூடியிருக்கும். அவருக்கு x+7 என்று கூடியிருக்கு. 4 வருஷத்துக்கு பிறகு. இது இன்று. இது 4 வருடங்களுக்கு பின். இதை வச்சு கொண்டுதான் நாங்கள் இங்க கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும். எடுத்தோடனே இதுக்கு நாங்க முடிவு வரையலாது. அங்க தந்திருக்கிற ஒவ்வொரு கேள்விக்குரிய நிபந்தனையை பார்த்துத்தான் நாங்கள் அப்ளை பண்ணி பார்ப்போம். முதலாவது கேள்வி வந்து அது என்னன்னு சொல்லியிருக்கா, அன்றைய திகதியில் இப்ப 4 வருஷத்துக்கு பிறகு அன்றைய திகதியில் பின்வரும் கூற்றுக்களை கருதி விடையளிக்கு. இது முதலாவது கேள்விக்குரிய நிபந்தனை. மாயனின் வயது விஜயனின் வயதின் 2 மடங்கா இருக்குமா? மாயனின் வயது எந்த ஒரு இலக்கத்தை போட்டாலும் 2 மடங்கா கடைசியம் வராது. இந்த விஜயன் வயதை மாதிரி 2 மடங்கா இது வராது. நீங்க எந்த இலக்கத்தை போட்டாலும் அது வராது. சரி, அது சொச்சத்துல வரும், பின்னத்துல வரும், வயதுகளை அப்படி போடலாது. ரெண்டபடியால நீங்க வேணும்னா போட்டு பார்க்கலாம். வரும் 2x ஆக 4 சமன் 2 மடங்கு x+4 என்று போட்டு பார்த்தோம் என்றால் எக்ஸுக்கு ஒரு முழு எண் பெறணும். வருதுன்னு இது 2x
சக 4 7 2x சக 8. இந்த 2x 2x வெட்டு படிச்சா 4 7 8 எங்களுக்கு கணிதத்துக்கே சவாலான விஷயமா வந்துடும். அதால அது வராது. அந்த கூற்று பொருத்தம் இல்லை. இந்த காலகட்டத்திலேயே அது பொருத்தம் இல்லை. அடுத்தது விஜயன் கரனை விட 3 ஆண்டுகள் இளையவர். இது எப்ப எடுத்தாலும் அந்த வித்தியாசம் கடைசியே மாறாது. கூட்டுத்தொகை மற்ற வித்தியாசம் வந்து கடைசியே மாறாது என்றபடியால நீங்கள் இது விட சரி. சி கூற்று என்ன சொல்லுது என்றால், மாயன் கரனை விட வயதில் மூத்தவர். மாயன் வந்து கரனை விட வயதில மூத்தவராம் என்றால் சொல்லலாம். சரி, சொல்ல முடியாது. எப்ப 4 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் என்ன ஏதாவது ஒரு இலக்கத்தை போட்டீங்கன்னா அவர் வந்து மாயனை விட கரண் வந்து மூத்தது இல்லையது சொல்லி கொண்டே இல்லை. என்னன்னா ஒவ்வொரு பெருமானத்துக்கு இவர் ஒரு பெருமானத்தை போடைக்கல கரண் மூத்தவரை வருவார், ஒரு பெருமானத்தை போடைக்கல மாயன் மூத்தவரா வருவார். ஆகவே நாங்கள் அதுக்கு சொல்ல முடியாது. சொல்லுங்க. அதுல எக்ஸுக்கு ஒரு பெருமானத்தை போட்டா கரணை விட மாயன் வயது கூட தானே பாருங்க. இது கொண்டு போறேன்னா எக்ஸுக்கு கொண்ட போடுவோம் ஒரு வேலை. அப்ப இங்கேயும் 1 போட்டால் இங்க 6 வேல், அங்க 8 வேல். இப்ப கரண் மூப்பு. சரியா, கரண் மூப்பு. இதே சமயத்துல 3 போடுவோம். சரியா, கரண் மூப்பா மாயன் மூப்பு இல்ல, கரண் தான் மூப்பு. 3 போடுவோம். இங்க வந்து 3 போடுவோம். போட்டம் என்றால் 3 6 6 4 10, அங்க 3 மேலும் 10 சமனா வந்துடுவேன். எக்ஸுக்கு 3 போடைக்குள்ள சமனா வந்துடுவேன். இன்னொரு தானத்தை போடுவேன், 4 போடுவோம். அங்கேயும் 4 போடுவோம். அங்க 8 8 நாளும் 12, அங்க 11. இப்ப மாயன் மூப்பு. சரியா, எக்ஸின பெருமானம் தெரியாம கடைசியை நாங்கள் சொல்ல முடியாது யார் மூப்புன்னு சொல்லி. சரியா, ஆகவே இதுக்கு இந்த கூற்றுக்கு நாங்கள் நிச்சயமா இதுக்கு வரையில முடிவுக்கு வரையில. சரியா, ஆகவே 3வது கூற்று சி கூற்று வந்து நாங்கள் பொருத்தம் இல்லைன்னா முடிவுக்கு வர முடியாது. அடுத்தது மாயன் கரனை விட வயதில் இளையவர். இதமே தான். ஏன்னா மாறி மாறி வருவினம். ஒவ்வொரு பெருமானம் போட போட மாறி மாறி வர்றபடியால இந்த 2 கூற்றுமே எங்களுக்கு பொருத்தம் இல்லை. ஏதாவது ஒரு கண்டிஷன் தந்தா தான் இது பொருத்தமா வரும். இப்ப எக்ஸுகோ 4000 கேட்கல, இல்லாட்டிக்கு வேட்ட விஜய் என்ற வேத தந்து ஏதாவது தொடர்படுத்த சொல்லி வந்தா தவிர மற்றும்படி நாங்கள் நோமலா சொல்லிக்கல கடைசி வரை இவர் மூப்போன்னு சொல்லலாம். கடைசி மாயன் கரண் ஆகியோரின் வயதுகள் சமனா. இப்ப நாங்கள் போட்டு பார்த்தோம், எக்ஸமன் 3 என்றதுக்கு தான் இது சமனா வருது. மற்ற ஒன்றுக்கும் இது சமனா வராதபடியால நாங்கள் சொல்லலாம். சரி, ஒரு பெருமானத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் முடிவுக்கு வர முடியாது. ஆகவே அந்த கூற்றும் நாங்கள் நிச்சயமற்ற கூட்டாதான் கருதுவோம். ரைட். அப்ப இதுக்கு ஆன்சர் முதலாவது, இவற்றுள் உண்மையான கூற்று அல்லது கூற்றுக்கள் எது அல்லது எவை, பி என்றதான் சரியான விட. வித்தியாசம் கடைசியே மாறும். அது நீங்க எத்தனை வருஷம் போனாலும் சரி, எத்தனை வருஷம் முன்னுக்கு போனாலும் சரி, வித்தியாசம் மாறும். ஆகவே பி கூற்று பொருத்தமே. அடுத்தது எல்லாமே நிபந்தனை வந்திருக்கு. விஜயனின் இன்றைய வயது, இந்த விஜய் இன்றையா இது முடிஞ்சது, இதை பற்றி நீ யோசிக்காங்க. விஜயனின் இன்றைய வயது 3ஆக இருக்கும்போது, இது 3ஆக இருக்கும்போது இது 6,000, அங்க 6,000. சரி, விஜயன் வயது 3ஆ இருக்கும்போது மாயண்டே மாறு கரண்டே மாறு, ஆகவே சமனா இருக்கும். அப்ப இன்னும் கேட்கணும். உண்மையான கூற்று எது அல்லது ஏவி என்று கேட்டிருக்குது. ஒன்று பி வந்து சரி. ஏன் பி வந்து எப்பவும் சரி, 3 வயது இளையவர் என்று சொல்லி இருக்குது. ஆகவே பி வந்து எப்பவும் சரி. அடுத்தது இ சரியா இருக்கு. சரியா இருக்கு. அதை விட அங்க மேல பாருங்க ஏயும் சரியா இருக்கு. இந்த பாருங்க 2 மடங்கா இருக்கு.
ஏ என்ற கூற்று வந்து மாயனின் வயது விஜயனின் வயதின் இருமடங்கா இருக்கும் என்றபடியால இது உண்மை. சரி, அப்ப அதுக்குரிய ஆன்சர் வந்து ஏ பி இ என்பது முடிவு உண்மை, உண்மையான கூற்று. அடுத்தது 8வது கேள்வி. விஜயனின் இன்றைய வயது 1 ஆக இருக்கும் போது, விஜயனின் இன்றைய வயது 1 ஆக இருக்கும் போது, அப்ப நாங்க இது மாத்துவோம். இது 1, இது 2, இது 4. சரியா? 4 என்ற வர்றபடியால நாங்கள் இப்ப கூற்றுக்கு போவோம். விஜயன் வயது 1 இருக்கும் போது 1 2 அங்க 3 4. இப்ப மாயனின் வயது விஜயனின் வயதின் இருமடங்கு. சரி, அது ஏ வந்து சரியா தான் இருக்கும், எல்லாத்துக்கும் அது பொருத்தமா இருக்கு. பியும் எல்லாத்துக்கும் பொருத்தமா இருக்கும். அப்ப பி எல்லாத்திலையும் ஏயும் பியும் எல்லாத்திலையும் பெற போயிடும். சரி, இந்த கூற்றும்படி இதும்படி வராது. நாங்க அது முடிஞ்சது அந்த அலுவல். இது இன்றைய தேதியின்படி இப்படித்தான் பெறப்போம். ஆகவே அதுக்கு முடிவு என்ன இருக்கும்? 1 ஏ வந்து சரி, மற்றது பி வந்து சரி. அடுத்தது மாயன் கரனை விட வயதில் இளையவர், மாயன் கரனை விட வயதில் இளையவர் என்பது சரியா இருக்கும். ஆகவே 8வது கேள்விக்குரிய விட வந்து ஏ பி டி என்றது சரியா இருக்கு. அடுத்தது விஜயனின் இன்றைய வயது 5 ஆக இருக்கும் போது, இது 5, இன்றைய வயது 5 ஆக இருக்கும் போது இவற்ற வயது 10, இவற்ற வயது 8 என்ன மாறி வரப்போகுது. இவர் மூத்ததா, அப்போது அவர் மூத்ததா வந்தவர், இப்ப இவர் மூத்ததா வரப்போகுது. அவ்வளவுதான் வித்தியாசம், மற்ற ஒன்றும் மாறாது. அப்ப ஏபி அது கட்டாயம் உண்மை. ஏ வந்து மாயன்ற வயது விஜயனின் வயது 2 மடங்கா இருக்கும், அது உண்மை. 2வது விஜயன் கரனை விட 3 ஆண்டுகள் இளையவர் என்றது அதுவும் உண்மை. அப்ப ஏபி கட்டாயம் பெறும். அடுத்தது மாயன் கரண் ஆகிய அதுல சி வந்து மாயன் கரனை விட வயதில் மூத்தவர், மாயன் கரனை விட வயதில் மூத்தவர் என்றபடி கூற்று வரும். ஆகவே ஏபிசி என்றது அந்த 9வது கேள்விக்கு விடையாக அமையும். இதுல ஏதன் பிரச்சனை இருக்கும்? ஹலோ சார். ஹலோ சார். சார் ஹலோ, 6வது கேள்வி விடைய சொல்லுங்க சார். 6வது. ஹலோ. சரி சரி, 6வது சார் கேக்குதா சார்? சொல்லுங்க. என்னன்னா சார், அதுல அந்த கேள்வி வந்து 4 ஆண்டுகள் முடியும் அன்றைய தேதியிலான் பின்வரும் கூட்டுக்கு விடையளி. பின்வரும் கூட்டு கண்டு வந்திருக்க கூடாது, 1வது கூட்டு தான் அது வந்திருக்கு. அப்படி அடுத்ததுக்கு அப்படி அடுத்ததுக்கு அது கண்டிஷன் தந்திருக்கு. நம்ம எல்லாம் இன்றைய வயது என்று கண்டிஷன் தந்திருக்கு. நம்ம மேலான பின்வரும் இன்றைய வயதுண்டா அதுக்கு மட்டும் இன்றைய வயதுக்கு மிச்சம் எல்லாம் அந்த இன்றைய வயது நாங்கள் அந்த வேண்ட கண்டிஷனை போட்டுட்டு 4 வருஷம் கழியத்தானே சார் நாங்கள் உண்மையா நீங்க சொல்றது சரி. ஏன்னா பின்வரும் கூற்றுக்களை கருதி விடையளிக்க என்று சொல்லி சொன்னால் அந்த கூற்றுக்களை வந்து 1வது விடைக்குத்தான் அது கேள்விக்குத்தான் வரும். மற்ற எல்லாத்துக்குமே கண்டிஷன் தந்திருக்கிற வழியால சரி. அதுல விஜயனின் இன்றைய வயது தந்திருக்கிற வழியில் அன்றைய வயது தந்தால் நீங்கள் சொல்றது சரி. சரி, 4 ஆண்டுகளுக்கு பிறகு இல்லாட்டிக்கு ஏதாவது சொல்லி தந்திருந்தால் கூட நீங்க கேட்கறது சரி. அந்த மேல் அந்த வசனம் தான் உங்களுக்கு குழப்பது, அப்படிதான். அது 1வது கேள்வி வினாவுக்கு மட்டும்தான் அது சொல்லி கிடக்க. அதுல என்ன பிரச்சனையோ தெரியல. ஆனா 1வது கேள்விக்கு மட்டும்தான் அது பொருத்தம். இதுல வடிவா சொல்லி கிடக்குது விஜயனின் இன்றைய வயது இன்றைய வயது இன்றைய வயது என்று சொன்னபடியால நாங்கள் இன்றைய வயதை மட்டும் வச்சு கொண்டுதான் நாங்கள் அதுல முடிவுக்கு வர வேண்டியதா இருக்கு. சரிதான். அப்ப 1வது கேள்வி மட்டும்தான் நாங்கள் அந்த 4 வருஷத்துக்கு பிறகு நடக்கிறத இதை வச்சுக்கொண்டு விடையளிக்கணும். மற்ற எல்லாமே வந்து கண்டிஷன் வந்தபடியால நாங்க அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் போகக்கூடிய மாதிரி இருக்கு. சரிதான். அதுல என் பிரச்சனை இருக்கு. ஓகே சார். எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் சொல்லுங்க சார். 1வதுக்கு 6வதுக்கு ஆன்சர் வந்து ஏபிஇ, சாரி 6வதுக்கு பி, 7வதுக்கு ஏபிஇ, 8வதுக்கு ஏபிடி,
9வதுக்கு ABC. சரி, அடுத்தது பார்ப்போம். 10 தொடக்கம் 13 வரையான வினாக்கள் பின்வரும் அட்டவணையில் உள்ளவாறு தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. விளையாட்டு போட்டி ஒன்றில 4 விளையாட்டுகள் தொடர்பாக கழகங்கள் பங்கு பெற்றிய இந்த எண்ணிக்கைகள் தந்திருக்கு. இது ஆட்டங்கள், விளையாட்டா. இது முதலாவது சதுரங்கம், செஸ். 2வது பேட்மிண்டன். 3வது டேபிள் டென்னிஸ். 4வது கேரம், இண்டோ கேம்ஸ். இது A, இது B, இது C, D, E. ரைட். இதுல செஸ், சதுரங்கம். இதுல பேட்மிண்டன். அடுத்தது டேபிள் டென்னிஸ், TT. அடுத்தது கேரம். ரைட். அதுல தந்திருக்கிற நிபந்தனைகள் பார்ப்போம். விளையாட்டு போட்டி ஒன்றில் 4 விளையாட்டுகளில் பங்கு பெற்றிய 5 விளையாட்டுக் கழகங்களில் ஆண் உறுப்பினர்களின் எண்ணிக்கைகள் இவ்வட்டவணையில் தரப்பட்டுள்ளன. சரி, ஆண் உறுப்பினர்களின் எண்ணிக்கைகள் இவ்வட்டவணையில் தரப்பட்டுள்ளன. ரைட். ஒவ்வொரு ஆட்டத்திலும் ஒவ்வொரு விளையாட்டுக் கழகத்தில் இருந்தும் பங்கு பெற்றிய பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அக்கழகத்தில் இருந்து பங்கு பெற்றிய ஆண் உறுப்பினர்களின் எண்ணிக்கையின் 25% காப்பங்கு அதுல பங்கை வகித்திருக்கின்ற பெண் உறுப்பினர்கள். ஒவ்வொரு உறுப்பினரும் ஒரு ஆட்டத்தில் மட்டும் பங்கு பெற்றினமா. இதில் முதலாவது வந்திருக்குது 8 8 8 4 4 8 12 8 12 12 12 16 12 8 4. அடுத்தது 8 4 8 4 8. சரியா, இது ஆண் உறுப்பினர்கள் எண்ணிக்கை தந்திருக்குது. பெண் உறுப்பினர்களே நாங்கள் பக்கத்திலேயே போட்டு வைப்போம். சரியா, காப்பங்கண்டபடியால் இது 2 2 2 1 1 இந்த 2 3 2 3 3 இங்க 3 4 3 2 1 2 1 2 1 2. சரியா, சிவப்புல போட்டிருக்கிறது பெண் உறுப்பினர். அதெல்லாம் கூட்டுத்தொகை போட்டு விட்ட மாட்டா நல்லா அங்கால கூட்டுத்தொகை. இதுல 10 20 30 40. இதுல 10 10 25 35 35 35 15 35 30 65. இங்க 15 20 65 25 65. இதுல 10 15 25 40. ரைட். எண்ணிக்கையே போட்டிருக்க. ஒவ்வொரு விளையாட்டிலும் பங்கு பெற்றிய ஆட்கள் எண்ணிக்கையை போட்டிருக்கோம். விளையாட்டு வீரர்கள் எண்ணிக்கை. இப்ப நாங்கள் கேள்விக்கு போவோம். பேட்மிண்டனிலும் சதுரங்கத்திலும் பங்கு பெற்றிய ஆட்டக்காரர்களின் மொத்த எண்ணிக்கைக்கும் அதுல கேட்டிருக்கிற கேள்வி, பேட்மிண்டனும் செஸ்ஸும் ஆட்டக்காரர்களின் மொத்த எண்ணிக்கைக்கும் டேபிள் டென்னிஸிலும் டிடி கேரம். சரியா,
ரைட். அப்ப இதுல பேட்மிண்டனும் செஸ்ஸும் வந்து பங்கு பெற்றியது பெண்களா இவ கேர்ள்ஸ்? இந்த பெண்களா? பேட்மிண்டன் செஸ் வந்து அது மொத்தம் டோட்டல் எவ்வளவு? சரி, ரெண்டையும் கூட்டின போட்டிருக்கோம். கூட்டின வேண்டாம் எவ்வளவு? 105 பேர். டேபிள் டென்னிஸிலும் கரத்திலும் பங்கு பெற்றிய பெண் ஆட்டக்காரர்கள் என்றால் சிவப்புல உள்ளது என்னோனும். இதுல ரெண்டே, இதுல என்ன 21 பேர். சரி, அந்த சிவப்புல உள்ள ஆக்கள பெண்கள் அவைய கூட்டினீங்கன்னா சரி 21. அவை விகிதம் தான் கேட்டிருக்குது. சரி, ஓடெல்லாம் ஓடணும். அப்ப 5க்கு 1 பேர். 5க்கு 1 பேர். ஏனென்றால் 105க்கு 21 வரப்போது. நாங்கள் 21ஆலேயே நேரடியா சுருக்கலாம். 13 சுருக்கி பேருந்து 7 சுருக்கி பார்க்கலாம் இல்லையா? பார்த்தால் எங்களுக்கு ஆன்சர் வந்து 5க்கு 1 கொடுப்போம். சரியா? இதுக்கு இப்படியான இதற்கு இந்த விடைக்கு போட மாட்டோம். சரியா? சுருக்கின விடைக்கு தான் போடுவினோம். அவை வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. நாங்கள் சரியா போட்டா கூட அங்க மார்க்கிங் ஸ்கீம்ல வந்து ஒரு விடை தான் கொடுப்பட்டு இருக்கும். அப்ப நீங்கள் சுருக்கிய வடிவம் கொடுக்காட்டிக்கு இதுக்கு பிள்ளைதான் போடுவீங்க. இந்த வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. நீங்க போட்டது சரியா இருக்கும், ஆனால் சிம்பிளஸ் ஃபார்ம் தான் இருக்கு. உங்களுக்கு செய்க வழி ஒன்றும் பார்க்க மாட்டேன். இதுல வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. சரியா? அப்ப 5க்கு 1 அதுக்கு கூட வேறு. விளையாட்டு போட்டியில் பங்கு பெற்றிய ஆட்டக்காரர்களின் மொத்த எண்ணிக்கையில் அண்ணளவாக எச்% C,D ஆகிய கழகங்களிலிருந்து வந்த ஆட்டக்காரர்களின் எண்ணிக்கையாகும். ரைட். அப்ப நாங்கள் இதுக்கு என்ன செய்யணும்? மொத்த எண்ணிக்கை காணணும். அப்ப மொத்த எண்ணிக்கை இந்த 100 இந்த பாருங்க, 65 130 அங்க 80 கூட்டினால் 210 வரும். மொத்த ஆட்டக்காரர். கேட்ட கேள்வி C,D ஆகிய கழகங்களிலிருந்து வந்த ஆட்டக்காரர். அப்ப C,D என்றா இங்க வேற 10 20 30 45. சரி, அதுல D வந்து 5 20 30 35. அப்ப 80. சரியா? 80 வரும். அப்ப எத்தனை வீதம்? 210 மொத்த ஆட்டக்காரர்கள். அதுல CD-ல வந்தாக்கள், C,D-ல இருந்து வந்தாக்கள் 80 பேர். சரியா? சதவீதம் காணணும்டா 100 ஆள பெருக்கணும். அந்த பின்னத்தை 100 ஆள பெருக்கி விட்டோம்டா எங்களுக்கு சதவீதம் தான் கேட்டிருக்குதா. அண்ணளவாகன்றபடியால நீங்க முழுத்தானத்துக்கு விடைய கொடுத்தா சரி. ரைட். அப்ப இதுக்கு நாங்கள் இதை தட்டி போட்டு இதை சுருக்கினோம் என்றால் எவ்வளவு வருது? 38.07 பேரும். சரி, சரியா 0.1 பேரும். நாங்கள் அதை மட்டம் தட்டி போட்டு 38% கொடுத்து விட்டீங்க. சரி, அண்ணளவாண்டு கேட்டபடியால நீங்கள் முழுத்தானத்துக்கு மட்டம் தட்டி கொடுத்து விட்டா சரி. சரி, என்ன செய்த நாங்கள் மொத்த ஆட்டக்காரர்கள் எண்ணிக்கை வந்து கண்டிருக்கிறோம் 210. அதுல CD கழகத்திலிருந்து வந்தாக்கள் எத்தனை சதவீதம் என்று கேட்டிருக்குது. ஆகவே C இந்தியா முதல் கூட்டினாங்க, பிறகு D இந்தியா கூட்டினாங்க, மொத்தம் 80 வந்தது. அப்ப மொத்தத்துல இந்த C,D பங்கு விளாண்டு பார்த்துனாங்க. அப்ப 210 மேல் 80 வந்திருக்குது. சதவீதம் கட்டபடியால 100 ஆள பெருக்கணும். இப்ப 100 ஆள பெருக்கி இருக்குது 38% பேர். ரைட். அடுத்த கேள்வி. கரத்திலான பெண் இரட்டையர் நிகழ்வில் பங்கு பெற்றாத கழகங்கள் யாவை? கரம், அதுல பெண்கள் நிகழ்வில் பங்கு பெற்றாத கழகங்கள் எது? B-யும் D-யும். ஏனென்றா ஒரு ஆள அங்க என்ன இரட்டையர் கரம் வந்து நாங்கள் பங்கு பெற்ற முடியாது. குறைஞ்சது 2 பேர் வேணும் இல்லை? சரியா? அப்ப 2 பேர் கட்டாயம் வேணும். இதுல நாங்கள் குறைஞ்ச பேர் இதுல இருந்தா சொல்லலாம். இந்த 2 பேரும் வந்து இதுக்குள்ள இருந்து யாராவது போயிருக்கணும் சொல்லலாம். இதுவும் சொல்லலாம். இந்த 2 பேரும் வந்து கரத்துல பங்கு பெற்றிருக்கணும் சொல்லலாம். ஆனா இது வந்து சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு ஆளை வச்சுக்கொண்டு இரட்டையர்
ஆட்டம் ஆட முடியாது. ஆகவே பி டி என்றது சரியானபடியா இருக்கு. அடுத்த கேள்வி, உறுப்பினர்களில் 30% மேற்பட்டவர்கள் பங்கு பற்றிய இரு ஆட்டங்களும் யாவை? சரியா? இப்ப 4 ஆட்டம் இருக்குது. சதுரங்கம் 40 பேர், பேட்மிண்டன் 65 பேர், டேபிள் டென்னிஸ் 65, கேரம் 40. உங்களை பார்த்தோன்னே டக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. 30 பேருக்கு மேற்பட்டது இதுதான் பேட்மிண்டனும் டேபிள் டென்னிஸ்மா. சரி, பார்த்தோன்னே விளங்கும். இல்லாட்டி போட்டு பாருங்க, பிரச்சனை இல்லை. எப்படி போட்டு பார்க்கணும்? 210 மேல் இங்க 40 போட்டு பாருங்க சதுரம். இது பிரச்சனை வராது. என்னன்னா ஒன்றுக்கு கண்டாலே மற்றதும் அதே மாதிரி கட்டுறபடியாக உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் காண தேவை. அவ தர 100 போட்டு பாருங்க. சரி, சந்தேகம் இருந்தா அப்ப நாங்கள் தட்டி விட்டோம்னா எங்களுக்கு 4000 210. சரி, 200 கருதினாலும் கூட இந்த என்ன வர போகுது? 200 கருதினால் 20% தான் வரப்போகுது. ஆகவே எங்களுக்கு 30% மேல வர்றபடியாக இது வராது. இது சதுரங்கமும் கரமும் வராது. அப்ப நேரடியாக உங்களுக்கு தெரியும் 60. கண்டு போட்டு போடக்கூடாது. என்னென்ன கண்டிங்கன்னா நேரம் போடும். ஆகவே பேட்மிண்டனும் டேபிள் டென்னிஸும் என்றது அந்த கேள்விக்கு ஆன்சரா அமையும். இது பார்த்தோன்னே டக்குன்னு போடக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? அப்ப இதுல வீதம் அது தந்தாலும் கூட நீங்க ஒன்றுக்கு பார்த்துட்டு, சரி சந்தேகம் இருந்தால் ஒன்றுக்கு பார்த்துட்டு இல்லாட்டி இதுக்கு போட்டு பார்த்துட்டு நீங்க ஆன்சருக்கு வரலாம். ரைட், இதுல ஏதேனும் பிரச்சனைக்கோ? ரைட், அடுத்தது போவோம். பதினான்கு தொடக்கம் 16 வரையான வினாக்கள் ஒவ்வொன்றிலும் A, B, C, D, E எனும் 5 கூற்றுக்கள் தரப்பட்டுள்ளன. இவற்றிடையே 3 கூற்றுக்கள் ஒரு குறித்த தர்க்க தொடராக ஒழுங்குபடுத்தலாம். அதாவது தொடர்ச்சி இருக்கு. அந்த 3 தொடரை குறித்து நிற்கும் இலக்கத்தை புள்ளிக்கோட்டில் இடுக. இதுக்கு நீங்க கூற்றுக்கு போய் மினக்கட்டு கொண்டிருந்தீங்கன்னா சரியான கஷ்டமா இருக்கும். நாங்கள் இதுல விடையில இருந்து தான் போறோம். இப்படியான கேள்விக்கு நாங்க விடையில இருந்தான் போகணும் என்று முதலில் சொன்னேன். அப்படியே செய்து கொள்ளும். ஏனென்றா இது எல்லாம் ஒரே மாதிரி கிடக்கு. ஆனா ஒரு தொடர்ச்சியை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனா 3 தொடரா இருக்கும். அது முடிஞ்சதுல இருந்து துவங்குறதா இருக்கும். அப்ப நாங்கள் முதலாவது விடைக்கு போவோம். முதல் ACDக்கு போவோம். மழை நீரை மாத்திரம், A என்றது மழை நீரை மாத்திரம் பயன்படுத்தி விவசாயத்தை மேற்கொள்ள முடியாது. C, விவசாயத்துக்கு தேவையான பல சூழற் காரணிகள் இலங்கையில் உண்டு. D இலங்கை விவசாயத்தை சார்ந்திருக்கும் நாடு ஆகும். 3 ஒரு குழப்பமான ஒரு ஒழுங்கில்லாத தன்மையை பார்த்தோன்னே சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. ஆகவே இது பொருத்தமில்லாத ஆன்சர். 2வது பார்த்து BAE. B விவசாயத்துக்கு பாசன நீர் இன்றியமையாதது. அதாவது அந்த குளங்கள், இந்த நீர்த்தேக்கங்கள்ல வச்சுக்கொண்டு நாங்கள் விவசாயம் செய்யறதைத்தான் பாசன நீர் என்று சொல்றது. விவசாயத்துக்கு பாசன நீர் என்றது இன்றியமையாததான். 2வது, மழை நீரை மாத்திரம் பயன்படுத்தி விவசாயத்தை மேற்கொள்ள முடியாது. சரி, அது ஒரு தொடர்ச்சியா வர்றமே கிடக்கு. அடுத்த ஈய பாப்பம், குளங்களை புனரமைப்பு செய்தல் விவசாயத்துக்கு இன்றியமையாது. இந்த ஓர்டர் சரியா வரக்கூடிய மாதிரி இருக்குது. பாப்போம், இதை விட திறமான ஆன்சர் அங்கே இது கொண்டு பார்ப்போம். 3வது விடைய பாப்பம், இலங்கை DCBய 3வது விடை. இலங்கை விவசாயத்தை சார்ந்திருக்கும் நாடு ஆகும். C, விவசாயத்துக்கு தேவையான பல சூழல் காரணிகள் இலங்கையில் உண்டு. B, விவசாயத்துக்கு பாசன நீர் இன்றியமையாது. முதல் 2ம் கொஞ்சம் சரிவரமாக கிடக்க. ஆனா அந்த B எங்களுக்கு அதுல ஒரு முறிக்கிற மாதிரியான வசனமா இருக்கிறபடியால நாங்க இந்த விடையை நாங்க எடுக்க முடியாது. இதை விட 2வது ஆன்சர் எங்களுக்கு திருத்தமா இருக்கிறபடியால நாங்கள் அடுத்ததுக்கு போவோம். 4வது EAD. குளங்களை
புனரமைப்பு செய்தல் விவசாயத்துக்கு இன்றியமையாது. ஏ வந்து மழை நீரை மாத்திரம் பயன்படுத்தி விவசாயத்தை மேற்கொள்ள முடியாது. டி வந்து இலங்கை விவசாயத்தை சார்ந்திருக்கும் நாடு. இதுவும் வந்து அந்த 3வது வசனம் எங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கிறது, முறிக்கிற மாதிரி இருக்கிறபடியால இதுக்கு நல்ல ஆன்சர் வந்து என்ன, இதுக்கு இந்த இருக்கிறதுல பொருத்தமான ஆன்சர் 2வது. இதுல எது உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க. மூன்றாவதுல டிசிபியில வருந்தானே தொடரா வர இல்லையா? டிசிபி என்றது வந்து டி வந்து இலங்கை விவசாயத்தை சார்ந்திருக்கும் நாடு. ஓகே, அது ஓகே. சி வந்து விவசாயத்துக்கு தேவையான பல சூழல் காரணிகள் இலங்கையில் உண்டு. இது 2ம் கண்டினியூஸா வர்ற மேட்ரு. பிஎப்பா விவசாயத்துக்கு பாசன நீர் இன்றியமையாதது. அது ஒரு என்ன, அது ஒரு தொடர்ச்சி இல்லாம இருக்கு. இந்த 2க்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு கூட்டாளி இருக்கு. பி வந்து விவசாயத்துக்கு பாசன நீர் இன்றியமையாத வந்து இது இந்த இருக்கிறதுக்குள்ள கொஞ்சம் அந்த 2 ஒன்று இது வந்திருக்குது. இலங்கையில் சூழக்காரணிகள் வேலை இருக்குது, மற்ற இலங்கை விவசாயத்தை சார்ந்திருக்கும் நாடு ஆகும் 2 போட்டு அதுக்கு சம்பந்தமா ஏதாவது வந்திருந்தால் அதை பொருத்தமா எடுக்கலாம். இந்த விவசாயத்துக்கு பாசன நீர் இன்றியமையாதது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு கூட்டா இருக்கிறபடியால் அதை எடுக்கலாம். அவை 2வது விட இதுக்கு பொருத்தமா இருக்கும். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? சரிதானே? விடைகள் மாற சந்தர்ப்பம் இருக்கு என்ன சார்? விடைகள் மாற சந்தர்ப்பம் இருக்கு, அது சொல்லி. அடுத்தது நாங்க 15க்கு போவோம். என்னன்னா நான் சொல்றேன்னா அந்த 2வது கூட்டு எல்லாமே நெகட்டிவா தான் சொல்லியிருக்கு. அது நெகட்டிவ் அது இல்ல, தொடர்ச்சி இருக்கும்னா பாக்குறோம். நெகட்டிவ் பாசிட்டிவ் பிரச்சனை இல்லை. இங்க வந்து தொடர்ச்சியா இருக்கும்னு பார்ப்போம். அந்த சம்பந்தமா அது சம்பந்தமா தான் சொல்லி கொண்டிருக்கோம். இல்லாட்டுக்கு ஏதாவது முறிக்கிற வசனங்கள் இருக்குது கொண்டுதான் நாங்க பார்க்கணும். பாருங்க, விவசாயத்துக்கு பாசன நீர் இன்றியமையாது. அது ஒரு சரி. அது பாசன நீர்ன்றது வந்து குளம் நீர் தேக்கங்கள் அதுகளை வச்சு கொண்டு செய்கிற விவசாய முறை தான் பாசன முறை என்று சொல்றது. அப்ப அதை சொல்லியிருக்கு. அடுத்தது பேய பாருங்க, மழை நீரை மாத்திரம் பயன்படுத்தி விவசாயத்தை மேற்கொள்ள முடியாதுன்றா அப்ப பாசன நீர் முக்கியம்ன்றதை தான் அதை குறிக்குது. மழை நீரை வச்சுக்கொண்டு நாங்கள் தனியை வச்சுக்கொண்டு நாங்கள் விவசாயம் செய்யல. அது எங்களுக்கு குளம் நீர்த்தக்கங்கள் என்பது தேவை என்ற மாதிரி தான் அதுல மறைமுகமா சொல்லப்பட்டது. அடுத்து 3வது ஈ வந்து குளங்களை புனரமைப்பு செய்தல் விவசாயத்துக்கு இன்றியமையாது. ஆகவே அது 3வது குளத்தை பற்றி தான் சொல்லி கிடக்குது, குள நீர்த்தக்கங்கள் அதை பற்றி தான் சொல்லி கிடக்கு. 3 விடையும் வந்து என்னவே இருக்கு, 3 கூற்றும் வந்து ஒரே விஷயத்தை சொல்ற மாதிரி இருக்கிறபடியால 2வது பொறுத்தவரை. ரைட், அடுத்த 15வது போவோம். ஏ வந்து இலங்கையில் ஒவ்வொரு அரசாங்கமும் வறுமையை ஒழிப்பதற்கு முயற்சியை மேற்கொண்டிருந்தது. பி இலங்கை தற்போது இப்பிரச்சனையில் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். சரி, அப்ப நாங்க அது ஒன்றை மாற்றி இருக்காமல் நாங்கள் விடைக்கு நேரடியா போவோம். விடையில இருந்து போய்கொண்டிருக்கிறது நல்லா. ஏ வந்து என்ன, இலங்கையில் ஒவ்வொரு அரசாங்கமும் வறுமையை ஒழிப்பதற்கு முயற்சியை மேற்கொண்டிருந்தது. சி வந்து இலங்கையில் வறுமையை குறைப்பதற்கு அரசாங்கம் கொண்டுள்ள முயற்சி போதியதன்று. சரியா? ரைட், அது கொஞ்சம் ஒரு இதாத்தான் கிடக்கு. பார்ப்போம். ஈய பார்ப்போம். இலங்கை வறுமையினால் பீடிக்கப்பட்ட ஒரு நாடா, இது அந்த ஒரு ஓர்டர் இல்லாம இருக்கு. இது வந்து சரியா வராது. 2வது பார்ப்போம். பி வந்து இலங்கை தற்போது என்ன, 2வது விட வந்து பிஇடி. அப்ப பிஏ சொல்றேன், இலங்கை தற்போது இப்பிரச்சனையில் கூடுதலாக கவனத்தை டக்கண்டே நாங்க ரிஜெக்ட் பண்ணலாம். ஏனென்றா இப்பிரச்சனை என்றால் அங்கே ஏதோ மேலே ஒரு பிரச்சனை இருக்கிறபடியால் இதை ரிஜெக்ட் பண்ணி விடலாம். இந்த பிஇடின்றது பி என்றது முன்னுக்கு வரா. அப்ப 3வது பார்த்தோம்னா சிபிஇ. சி என்றது வந்து இலங்கையில் வறுமையை குறைப்பதற்கு அரசாங்கம் மேற்கொண்டுள்ள முயற்சி போதியதன்று. பி இலங்கை தற்போது இப்பிரச்சனையில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். வறுமை சம்பந்தமா சொல்லி கிடக்க இப்பிரச்சனைன்னு சொல்லி அதைத்தான் மேற்கோள் காட்டுகிறேன்னு சொல்லலாம். அந்த ஈய பாப்பம், இலங்கை வறுமையினால் பீடிக்கப்பட்ட ஒரு நாடாகும். இந்த 3வது வசனம் வந்து அது இங்க வந்திருக்கணும், முன்னுக்கு வந்திருந்தால் ஓகே. இது கடைசியா வந்திருக்கபடியால் எல்லா பிரச்சனையும் சொல்லி போட்டு முக்கியமான விஷயத்த கடைசியா சொல்றமே கிடக்கு. இதை விட அடுத்தது சரி கொண்டு பார்ப்போமா? 4வது இது கொஞ்சம் டவுட்டா இருக்கிறபடியால அடுத்தது பார்ப்போம். இடிசி. இ என்றது வந்து இலங்கை வறுமையினால் பீடிக்கப்பட்ட ஒரு நாடா. ரைட். டி
இலங்கையில் வறுமை மட்டம் மிக உயர்ந்ததா? ஓகே, அது சம்பந்தமா தான் இருக்கு. சி வந்து இலங்கையில் வறுமையை குறைப்பதற்கு அரசாங்கம் மேற்கொண்டுள்ள முயற்சி போதியதன். அப்ப இந்த மூன்றும் சரியா வரக்கூடிய மாதிரி இருக்கு. சரிதானே? அப்ப 4வது விட இதுக்கு பொருத்தமா இருக்கு. சரியா? இதுக்கு மாற்று கருத்து இருந்தா சொல்லுங்க. ரைட், அடுத்தது போவோம். 16வது நாங்க விடையிலேருந்தே போறோம். பிசிஇ முதலாவது விடைய பார்ப்போம். பி என்றது வந்து தொழிற்சாலைகளில் தீ விபத்தை தடுப்பதற்கு ஏற்பாடுகள் போதியனவல்ல. ஒரு குறையில இருந்து தொடங்க மாதிரி இருக்குது. ஆகவே அதை ரிஜெக்ட் பண்ணி விடலாம். இதை நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் பாதிச்சு கொண்டிருக்கிறத விட நாங்கள் முதலாவது கூற்றை வச்சுக்கொண்டே நாங்கள் ரிஜெக்ட் பண்ணி கொண்டு போனா நாங்கள் நேரத்தை மீதப்படுத்தலாம். சரியா? சரி, இதுல நேரம் பிரச்சனை தானே. நீங்க பேப்பர் செய்யக்குள்ள அப்படியே பார்த்துக் கொள்ளுங்க. பேப்பர் செய்யக்குள்ள இப்படியான விஷயங்கள் வரையக்குள்ள திருப்பி மெட்டதுல வாசிக்க பார்க்க கூடாது. அடுத்த விடைக்கு போயிடுவாங்க. சி என்றது வந்து தொழிற்சாலைகளில் தொழிலாளர்கள் தீயை அணைத்தல் பற்றிய போதிய விளக்கத்தை கொண்டிருப்பதில்லை. இ என்றது வந்து தொழிற்சாலைக்கு தீ விபத்து காரணமாக ஏற்பட்ட சேதம். இது ஒரு முறிவான எந்த தீ விபத்து எங்க நடந்தது ஒன்றுமே தெரியாது. அங்க செலவை மட்டும் போட்டிருக்க முடியாது. அதை நாங்க ரிஜெக்ட். அடுத்த 2வது பார்ப்போம். இபிஏ. இ என்றது வந்து தொழிற்சாலைக்கு தீ விபத்து காரணமா, அதுவும் முறிவானான்னு தோணும். என்ன, தொழிற்சாலைக்கு தீ விபத்து ஏற்பட்டதே தெரியாது, அங்க செலவை பற்றி சொல்லப்படுறதால அதை ரிஜெக்ட் பண்ணி விடலாம் டக்குன்னு. அடுத்த 3வது ஏடிஇ. ஏ வந்து தீ காரணமாக ஒரு தொழிற்சாலை அழிந்துள்ளது. ரைட். டி தொழிலாளர்களின் கவலையினம் காரணமாக தொழிற்சாலை தீப்பற்றி எரிந்துள்ளது. ரைட், அதுக்கு தொடர்ச்சியா வருது. இ தொழிற்சாலைக்கு தீ விபத்து காரணமாக ஏற்பட்ட சேதம் 80 மில்லியனா. இந்த மூன்றும் சரியா வருது. பாப்போம் 4வதையும் பார்ப்போம். இதை விட சிறந்த விடையாண்டா அதையும் பார்க்கலாம். டி தொழிலாளர்களின் கவனீனம் காரணமாக தொழிற்சாலை தீப்பற்றி சேதமடைந்து சொன்னால் அது வந்து ஒரு இடையில இருந்து துவங்குற மாதிரி பெற்றபடியால அதை நாங்க எடுக்க தேவையில்லை. 3வது விட பொருத்தமா இருக்கு. சரியா? ஏடிஇ என்பது பொருத்தமா இருக்கு. சரியா? இதுல எதுவும் பிரச்சனை இருந்தா சொல்லுங்க. ரைட், அடுத்தது நாங்கள் 17 தொடக்கம் 19 போவோம். தரவுகள் ABCDEF எனும் 4 ஆசிரியர்கள் தமது வகுப்புகளை ஞாயிறு தொடக்கம் சனி வரை நாளொன்றுக்கு ஒருவரின் வகுப்பு என்றவாறு பின்வரும் நிபந்தனைகளுக்கு ஏற்ற மாதிரி நடத்துகின்றனர். சரியா? ரைட், அப்ப போடுவோம். நான் ஞாயிறு தொடக்கம் சனி வரை, ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி. சரியா? அப்ப நாங்கள் இதை போட்டு ரைட். ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏ எடுக்க மாட்டாரா? அப்ப ஏ வந்து ஞாயிற்றுக்கிழமையில எடுக்க மாட்டார். அது நாங்க நேரடியா போடக்கூடிய மாதிரி இல்லை. அடுத்து சி என்பவர் எஃப் எடுக்கும் நாளை தொடர்ந்து வரும் நாளில் வகுப்பு எடுக்கிறார். சி என்பவர் எஃப் எடுக்கிற நாளை தொடர்ந்து, அப்ப எஃப்க்கு நேர் அடுத்ததா சி வருவார். சரியா? ரைட், இதுல மாறி போட்டான்டா சொல்லுவான். டிஇ என்பவர்கள் வகுப்பு எடுக்கும் நாட்களிடையே 2 நாட்கள் இடைவெளியும், டியும் ஈயும் வகுப்பு எடுக்கும் நாட்களிடையே 2 இடைவெளி இருக்குதா? ரைட். வகுப்புகள் நடைபெறாத நாள் ஒன்று காணப்படுகிறது. அது கட்டாயமா தெரியும் தானே. அங்க 6 பேர் 7 நாளண்டா ஒரு நாள் ஏதோ வகுப்பு எடுக்க முடியாத நாள் இருக்கு. அது வெள்ளிக்கிழமை இல்லை. அந்த வெள்ளிக்கிழமை லீவு வந்து வெள்ளிக்கிழமை இல்லை. லீவு வந்து வெள்ளி இல்லை. சரியா? வெள்ளிக்கிழமை இல்லை. வகுப்புகள் நடைபெறாத நாளுக்கு முன்னைய நாள் டி வகுப்பு எடுக்கிற. அப்ப இந்த டிக்கு முன்னால எது வரப்போகுதுன்னா லீவு வரப்போகுது. சாரி, இதுதான் லீவு. இந்த இதுதான் லீவு.
லீவுக்கு முன்னைய நாள் டி எடுக்கிறார் என்ற வழியால நான் இதுல போட்டுக்கொள்வேன். அடுத்தது பி கமா எஃப் ஆகியோரின் வகுப்புகள் இடையே இயின் வகுப்பு மட்டும் நடைபெறுகிறது. பி கமா எஃப், பி இ எஃப் இப்படித்தான் ஒழுங்கு வரப்போகுது. அவர் மட்டும்தான் எடுக்கிறார். ரைட். அடுத்தது சொல்லி கிடக்கு பியின் வகுப்பு செவ்வாய் கிடக்கு. உடைக்கிற வசனங்கள் இதுல ஒன்று வரும். இந்த உடைக்கிற வசனம் இதுதான். பியின் வகுப்பு செவ்வாய்க்கிழமை நடைபெறும். ரைட். நாங்கள் இதை போட்டுக்கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமை பியின் வகுப்பு செவ்வாய்க்கிழமை நடைபெறும். ரைட். ஆனால் அது டி வகுப்பு எடுக்கும் நாளை தொடர்ந்து வரும் நாளில் அமையாது. அப்ப இதுல டி வராதான். சரியா? அங்கே அதைத்தான் சொல்லிக்கிறேன். முன்னுக்கு டி வராது. சரியா? பி டி பி என்று வரா. ரைட். இப்ப நாங்கள் பார்ப்போம். எல்லாமே நாங்கள் செலுத்தம். ரைட். இப்ப நாங்கள் பிஇஎஃப் என்று வர்ற வழியால நாங்கள் இதை போடுவோம். பிஇஎஃப். சரியா? ரைட். டிஇக்கும் டிக்கும் இடையில 2 இடைவெளி இருக்குது. ஆகவே இதுதான் டி. இது லீவு. சரியா? இது லீவு. சொல்லி கிடக்கு அப்படி. சரியா? ஏ வந்து ஞாயிறுல எடுக்க மாட்டார், அது தெரியும் தானே. எஃப் தொடர்ந்து சி எடுப்பார். சி எஃப் தொடர்ந்து சி எடுப்பார். ஆகவே நாங்கள் மிஞ்சின ஆள் வந்து ஏதான். மிஞ்சிற ஆள் வந்து ஏதான். இதான் ஒழுங்கு. சரியா? நீங்க போட்டு பார்த்துருப்பீங்க. சரிதான். இப்படி வந்ததானே. ரைட். ரைட். முதலாவது வினா. சரி, இதுக்கு நாங்கள் 5 நிமிஷம் செலவழிக்கலாம், பிரச்சனை இல்லை. சரி, ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் இப்படி போட்டு பார்த்தோம்னா எங்களுக்கு சரியா பேப்பர்லயே போட்டு பார்க்கலாம். ரைட். முதலாவது கேள்வி இங்க பாருங்க, டக் டக்குன்னு சொல்லி கொண்டு போகலாம். பிசி என்பவருடைய வகுப்புகளிடையே எத்தனை ஆசிரியர்கள் வகுப்பு? பிசி, இந்த பியும் சியும் 2 பேர் இருக்கணும். அப்ப 2வது விட வந்து சரியா இருக்கு. சரியா? 2 பேர் இருக்கணும். எஃபின் வகுப்பு எந்த நாளில் நடைபெறும்? எஃபின் வகுப்பு வியாழக்கிழமை நடைபெறும். ஆகவே அதுக்கு விட வந்து முதலாவது. ஏயின் வகுப்பு எந்த நாளில் நடைபெறும்? ஏயின் வகுப்பு சனிக்கிழமை நடைபெறும். இப்ப அதுக்குரிய ஆன்சர் வந்து 4வது. சரியா? ரைட். அப்ப அது உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி ஒரு தரவு கேள்வியா அமைஞ்சிட்டது. அடுத்தது சரி, இதுல பிரச்சனை இருந்தா சொல்லுவாங்க, நான் அழைக்கும் போது விலங்கையில இருந்தா சொல்லுவாங்க. ரைட். 80 லிட்டர் எதனால். எதனால்ன்றது ஒரு ரசாயன குளோரோஃபார்ம் அயரோஃபார்ம் மாதிரி ஒரு ரசாயன பொருளா. எதனால் இருக்குது. அதுக்கு அந்த 80 லிட்டரா எதனால் அதுக்குள்ள நீர் இல்லை, தூய இதா இருக்கும். அதுல இருந்து 20 லிட்டரை எடுக்கணும் வெளியில். 20 லிட்டரை எடுக்கணும் வெளியில். இப்ப எங்களுக்கு இருக்கிறது வந்து 60 லிட்டரா. 60 லிட்டர் எதனால். சரியா? எடுத்து அதுக்கு பதிலாக 20 லிட்டர் நீர் சேர்க்கப்பட்டது. அப்ப இதுக்கு பதிலாக 20 லிட்டர் நீர் சேர்க்கப்பட்டதா. இது வாட்டர். இது எதனால். ரைட். பிறகு என்ன செய்யணும்னா அந்த கலவை, அதாவது இந்த எதனாலும் வாட்டரும் இருக்கிற இந்த கலவையில இருந்து பிறகு ஒரு 20 லிட்டரை வெளியில எடுக்கணும். எதனாலும் வாட்டரும் உள்ள கலவையில இருந்து எடுக்கணும். அப்ப பாரதும் எதனாலும் வாட்டரும் உள்ளதான் வெளியில வரும். சரியா? திருப்பி என்ன செய்யணும்? 60 இருக்குல்லோ, எதனாலும் வாட்டரும் வந்து 60 இருக்குது, 60 லிட்டர். அதுக்கு திருப்பி 20 லிட்டர் நீரை சேர்க்கணும். இதுதான் கேள்வி. இப்ப இருக்கிற கேள்வி என்ன இருந்தால்,
இதுக்குள்ள மொத்தமா கடைசியா வர்ற இந்த 80 லிட்டர் கடைசியா வர்ற இந்த 80 லிட்டர் கலவையில எவ்வளவு நீர் இருக்கு, எவ்வளவு நீர், இதுதான் கேள்வி. ரைட், இது 2 விதமா செய்யலாம். ஆரம்பத்தில் ஒரு இந்த இது கேள்வி போட்டுட்டு ஒரு மெதட்டை சொல்லி சொன்னான். இதுல மற்ற மெதட்டையும் இருக்க சொல்றேன் பாருங்க. ரைட், இப்ப இது விஷயத்த போட்டிருக்கேன். தாளிச்சத்தான் செய்யலாம் வழியால தாளிக்கிறேன். இதுல 60 லிட்டர் சரியா எதனோலுக்குள்ள சரியா 20 லிட்டர் வாட்டர் தண்ணி எப்படின்னு இப்ப எங்களுக்குள்ள இந்த கலவைக்குள்ள இருக்கிற எதனோலுக்கும் வாட்டருக்கும் உள்ள விகிதம் வந்து எங்களுக்கு தெரியும். இது 3 மடங்கா இருக்கிறபடியாக 3க்கு 1 இதான் அந்த விகிதம். ட்ரெண்ட்ல இருக்கிற எதனோலுக்கும் வாட்டருக்கும் உள்ள விகிதம் வந்து 3க்கு 1. பிறகு என்ன செய்யணும் என்றால், இப்ப இந்த 80 லிட்டர் இருக்குது, 80 லிட்டர் கலவை இருக்குது, சேர்த்தா பிறகு கலவையா வந்து முதல் தனி எதனால் இருந்தது, முதல் கலவையா இருக்கு. இந்த கலவையில இருந்து 20 லிட்டர் எடுக்கணும். 20 லிட்டர் எடுக்கணும். எடுத்தா இந்த இதுக்குள்ள இந்த 20க்குள்ள எவ்வளவு வாட்டர் இருக்குமென்று இப்ப பாப்பேன் நான். இந்த 20க்குள்ளயா, இந்த 20க்குள்ள எவ்வளவு வாட்டர் இருக்குமெண்டா இங்க 3க்கு 1 வீதத்திலான் இருக்குமா? சரிதானே? கலந்த ஒரு கலவைக்குள்ள வந்து வாட்டர் ஒரு பொருளையும் வாட்டரையும் விகிதம் வந்து எவ்வளவு எடுத்தாலும், இந்த துளியை எடுத்தாலும் சின்ன துளியை எடுத்தாலும் கூட அது இந்த விகிதம் மாறாமத்தான் இருக்கு. 3 கொண்டுனா 3 கொண்டுதான், அந்த துளிகளையும் 3 கொண்டுதான், என்ன பெரிய அண்டாக்குள்ள உள்ள 80 லிட்டருக்களையும் 3 கொண்டுதான் இருக்க போகுது. 1000 லிட்டர் சேர்த்தா கூட 3 கொண்டுதான் இருக்க போகுது. இப்ப இதுக்குள்ள இருக்கிற வாட்டர் என்னென்ன காண போறோம்டா, இதை நாங்கள் கூட்டுவோம். என்ன இந்த பிரச்சனை வளமே வச்சுக்கிறாங்க. இதுல எவ்வளவு பங்கு இருக்குன்னு பார்ப்போம்னா, இதை பின்னமாக்குறாண்டா இதையும் கூட்டினோம்டா 4. அதுக்குள்ள 1 பங்கு தான் வாட்டர் இருக்கு. சரி, 4ல 1 பங்கு தான் வாட்டர் இருக்கு. இதை கூட்டித்தான் இந்த 4 வந்தது. இந்த 1 பங்கு தான் 1 பங்கு. அப்ப 20 லிட்டருக்கு எவ்வளவு இருக்க போகுது? 4ல தான் 1 என்றால் 20க்குள்ள எவ்வளவு பார்க்க போறோம். அப்ப 5 லிட்டர் இருக்கு. 5 லிட்டர் வாட்டர் இருக்க போகுது. 5 லிட்டர் வாட்டர் இருக்க போது எதுக்குள்ள? இந்த 20க்குள்ள. சரியா? 20க்குள்ள 5. அப்ப 60க்குள்ள எவ்வளவு பார்த்தோம்னா, ஏன் 60? இதை எடுத்த பிறகு இங்க வந்து எதனாலும் வாட்டரும் வந்து எங்களுக்கு 60 தான் மிச்சம் இருக்க போகுது. அந்த 60க்குள்ள எவ்வளவு பார்த்தோம்னா, எவ்வளவு வாட்டர் இருக்குமென்று பார்த்தோம்னா, இதுக்குள்ள 20க்குள்ள 5 லிட்டர் என்றா 60க்குள்ள 3ஆல பெருக்கி விட்டா சரி. 20க்குள்ள 5 லிட்டர், அப்ப 60க்கு ஏண்டா 3ஆல பெருக்கி விட்டோம்னா சரி. அப்ப 15 லிட்டர் வாட்டர் இருக்க போகுது. 15 லிட்டர் வாட்டர் இருக்க போகுது. சரியா? 15 லிட்டர் வாட்டர் இருக்க போகுது. திருப்பியும் நாங்கள் என்ன செய்ய போறோம்? அந்த கலவையை எடுத்து போட்டு திருப்பி அந்த 80 லிட்டரை மெயின்டைன் பண்றதுக்காக திருப்பி அங்க 20 லிட்டர் நீரை சேர்க்கிறோம்னா ஏற்கனவே குட் மார்னிங் சொல்லுங்க. படுக்காங்களா? குரூப்ல போட்டுருந்துச்சு தானே? ராஜினி சார் போன் மியூட் பண்ணிட்டுக்காங்க. அப்ப என்ன செய்வோம்? 15 லிட்டர் இப்ப இதுல வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த 60க்குள்ள அந்த மிஞ்சி இருக்கிற 60க்குள்ள 15 லிட்டர் வாட்டர் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டோம். பிறகு நாங்கள் 20 லிட்டர் நீரை திருப்பி சேர்க்க போறோம். இந்த 60 லிட்டருக்கு சேர்க்க போறோம். அப்படித்தான் சொல்லிக்கிறது. 2வது தரம் சேர்க்கிறோம்னு சொல்லி ஏற்கனவே 15 லிட்டர் இருக்கு. இப்ப 20 லிட்டர் விடுறான். ஆகவே மொத்தமா இருக்கிற இந்த கடைசியா இருக்கிற 80 லிட்டர் கலவைக்குள்ள இருக்கிற வாட்டர் வந்து இவ்வளவு இருக்குமெண்டா, இங்க 15, இங்க விட போற 20 மொத்தமா சேர்ந்து 35 லிட்டர் வாட்டர் இருக்க போகுது. சரியா? 35 லிட்டர் வாட்டர் இருக்க போது. அப்ப 45 லிட்டர் எதனால் இருக்குமா? இத நாங்கள் இந்த வழியில செய்யலாம், விகித முறையில செய்யலாம்.
இதை இன்னொரு விதமாகவும் செய்யலாம். இதுல ஏதாவது பிரச்சனை விலங்கு இல்லாத ஸ்டெப்புகள் இருந்ததுன்னா சொல்லுங்க, இருக்கு விலங்குபடுத்தப்பட்டதே போகும். சார் நான் கொஞ்சம் பெருசா எழுதி விளங்கப்படுத்துங்க சார், ரிப்பீட் பண்ணுங்க ஃபுல்லா. நாங்க என்ன செய்ய போறோம், அதுல கேள்விய வடிவ வாசிப்போம். 80 லிட்டர் எதனால் உள்ள தாங்கியிலிருந்து 20 லிட்டர் எடுக்கப்பட்டு, சரி எதனால எடுக்கப்பட்டு அதற்கு பதிலாக 20 லிட்டர் நீர் சேர்க்கப்பட்டது. இந்த 80 லிட்டர்ல இருந்து 20 லிட்டரை எடுத்து போட்டு இப்ப 60 லிட்டர் இருக்க போகுது எதனால். பிறகு 20 லிட்டர் வாட்டரை சேர்த்தால் ஒரு கலவை உருவாகும். அது 80 லிட்டரா இருக்கும். அதுக்குள்ள எதனாலும் வாட்டரும் இருக்க போகுது. சரியா? இந்த ஸ்டெப் விளங்குதா டீச்சர்? விளங்குது. பிறகு என்ன செய்ய போறோம்டா, இந்த கலவையிலிருந்து திருப்பி ஒரு 20 லிட்டரை வெளியில எடுக்கிறோம். சரியா? இந்த கலவையில இருந்து சேர்த்தா பிறகு வர்ற கலவையில இருந்து 20 லிட்டரை வெளியில எடுக்கிறோம். எடுத்தோன்னு எங்களுக்கு இதுக்குள்ள 60 வரப்போகுது, அங்க 20 வரப்போகுது. ரெண்டுக்குள்ளையும் எதனாலும் வாட்டரும் தான் இருக்குதா? இதுக்குள்ளேயும் எதனாலும் வாட்டரும் இருக்கும், இதுக்குள்ளேயும் எதனாலும் வாட்டரும் தான் இருக்க போகுது. அப்ப இதுல பார்த்தோம்டா எவ்வளவு விகிதத்துல இருக்கும், 2 மண்டா எவ்வளவு விகிதத்துல இருக்க போகுது என்றால், இங்க பாருங்க, எதனாலுக்கு நாங்கள் 60 லிட்டர் எதனாலுக்கு 20 லிட்டர் வாட்டர் விட்டு நாங்க 2 படியால இது 3க்கு 1 என்ற விகிதத்திலே இருக்க போகுது. இங்க பாருங்க, 3ஆல பிரிச்சு விட்டீங்க. இதுல 3 மடங்கு தான் 60. அப்ப 3க்கு 1 என்ற விகிதத்துல என்ன இருக்க போகுது, விகிதம் இருக்க போது. எதனால் 3ஆ இருக்கும், வாட்டர் 1ஆ இருக்கும். இங்க ஒரு பங்கு தான் விட்டுரு. இவ்வளவு விளங்குதோ? அந்த 60 லிட்டர்ல எதனால் வாட்டர் 2 இருக்கு தானே சார்? 60 வாட்டருக்கு லிட்டருக்குள்ள எதனாலும் வாட்டரும் இருக்காது. இனித்தான் விட போறோம், இந்த இது விட போறோம் இனித்தானா. இதுக்குள்ள தனியா எதனால் மட்டும்தான் இருக்கு. இந்த 80க்குள்ளதான் எதனாலும் வாட்டரும் இருக்கு. இது விட்டா அப்புறம் விளங்குதா? இது இப்ப இது 60 லிட்டர் என்ன எதனால வெளியில எடுத்துட்டான். அந்த வெளியில எடுத்துட்டான். இதுவும் எதனால், இதுவும் எதனால். சரியா? அது வெளியில எடுக்கிறேன், இந்த அம்புக்குறி போட்டு இருக்கேன். பிறகு 20 லிட்டர் சேர்க்க போறேன். சேர்க்க மட்டும் இவர் எதனாலதான் இருக்க சொல்லுங்க. 20 லிட்டர் வாட்டர் தண்ணிக்கு சேர்க்கிறோம். சேர்த்தா பிறகு எங்களுக்கு 80 லிட்டர் இருந்தா 80 லிட்டர் 80 லிட்டர் கலவை எதனாலும் வாட்டர் தானே? வாட்டரும் இருக்குதா? எதனாலும் வாட்டரும் இருக்கு. அதுல இருந்து 20 திருப்பி 20 லிட்டர் எடுக்கலாம். எடுத்த பிறகு அடுத்த பேலன்ஸ் உள்ளதுலயே எதனால் வாட்டர் 2 இருக்கு தானே சார்? எதனால் வாட்டரும் இருக்கும். 60 லிட்டர் இருக்கு. இந்த வாட்டர் இருந்தா எதனாலும் வாட்டரும் இருக்கு. இந்த 20க்குள்ள எவ்வளவு இருக்குன்னு பார்க்கப்போம். சரிதானே? நீங்க 60க்குள்ளேயும் பார்க்கலாம் நேரம். நான் இதுக்குள்ள பார்த்தேன், 20க்குள்ள பார்த்தேன். ஈஸியா சுருக்கிறதுக்கு ஈஸியா பார்த்தேன். நீங்க 60க்குள்ளேயும் நேரம் பார்க்கலாம், பிரச்சனை. சரி, 60 போட்டீங்கன்னா நேரடியா 15 வருமா? ரைட். அப்ப 60க்குள்ள நேரடியா போட்டாலும் பிரச்சனை இல்லை. 60 60க்கு எவ்வளவு இருக்க போகுண்டா, இந்த மிஞ்சி இருக்கிற 60க்கு எவ்வளவு இருக்க போகுண்டா, இது 4ஆல பிரிச்சு விட்டோம்டா 15 லிட்டர். 15 லிட்டர் வாட்டர் இருக்க போகுது. சரியா? 15 லிட்டர் வாட்டர் இருக்க போகுது. எடுத்த அப்புறம் இப்ப இந்த 15 லிட்டர் வாட்டர் பிறகு நாங்கள் என்ன செய்ய போறோம், 2ஆம் தரம் நீரை விடுவீங்கன்னா, சரி ஒரு கலப்படம் தான். முதல்வருக்கு எடுத்து போட்டு வாட்டரை விடீங்கன்னா, பிறகு அந்த கலவையில இருந்து எடுத்து போட்டு திருப்பியும் வாட்டரை சேர்க்கணும். இந்த வாட்டரை சேர்க்கணும். இதுல ஏற்கனவே 15 லிட்டர் இருக்கு. இந்த 60க்குள்ள 15 இருக்கு. இப்ப நாங்கள் புதுசா 20 லிட்டர் விட போறோம் வாட்டர். ஆகவே மொத்தமா இருக்கிற வாட்டர் கலந்தா பிறகு கடைசியா இருக்கிற கலவை 80 லிட்டர் இருக்க போது எதனாலும் வாட்டரும் உள்ளது. ஏற்கனவே இருக்கிறது 15, இப்ப விடுறது 20, மொத்தமா சேர்ந்து 35 லிட்டர் வாட்டர் இருக்கும். 45 லிட்டர் எதனால் இருக்கு. விளங்குதா டீச்சர்? அடுத்த இதுல சொல்றேன் பாருங்க. ஈஸியா கேட்கறதுக்கான அது சுருக்கெல்லாம் பிரச்சனை. இது என்ன 2-3 தடவை மாத்தி கொண்டிருக்கிறது. சமன்பாட்டில் போட்டா நேர வரும். எதனால் இஸ் ஈக்குவல் டு
இனிஷியல் ஆரம்பத்தில் இருந்தது 1 மைனஸ் கெப்பாசிட்டியின் மேல் அந்த எத்தனை தடவை சரி நம்பர் இது வந்து டி இதான் டீயா டைம் எத்தனை டைம்ஸ் இது வந்து எவ்வளவு அந்த அந்த இது எவ்வளவு அந்த பரிமாற்றலுக்கு எவ்வளவு பயன்படுத்தப்பட்ட என்று சொல்லிதான் இந்த இன்புட் இதுல நேரம் போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு எதனால் கெப்பாசிட்டி வரும் எதனால் வால்யூம் கனவளா வரும் நீங்கள் அதை வச்சுக்கொண்டு நீரிண்டிய கண்டுபிடிக்கலாம் வேற போடுறேன் ஆரம்பத்தில் இருந்தது 80 1 மைனஸ் இதுக்குள்ள வந்து 20 தான் அதுல பரிமாறப்படுது ஏன்னா அங்க 20 எடுத்து 20 விட்டு திருப்பி 20 விட்டுன்னு சொல்லி 20 தான் அங்க பரிமாறப்படுறபடியால அந்த 20 போகும் கெப்பாசிட்டி வந்து 80 ஏன்னா கெப்பாசிட்டி 80 டைம் வந்து எத்தனை தரம் இப்படி செய்திருக்கோம்னா 2 தரம் செய்திருக்கோம் சரியா 2 டைம்ஸ் செய்திருக்கோம் 3 தரம் செய்தா 3 தரம் போடும் ரைட் இப்ப நாங்கள் போட்டோம்டா 80 இது 1 சாய இதை சுருக்கணும்டா 1/4 முழுவதும் 2ஆம் இடத்து பாப்பம் 80 இதை கழிச்சவன்டா உங்களுக்கு தெரியும் 1ல இருந்து 1/4 போனா 3/4 இது 2 தரம் எழுதணும் ஏனென்றால் இது வர்க்கம் பெறபடியால் 2 தரம் எழுதணும் அப்ப இதையும் சுருக்கலாம் வேற இது நன்னாங்க 16 இது 5 முறை 5 3 15 15 3 45 அதாவது எதனால் வந்து 45 லிட்டர் வச்சு அப்ப வாட்டர் எவ்வளவு இருக்கும் என்றால் மொத்தம் 80 45 கழிச்சம் என்றால் எங்களுக்கு தெரியும் 35 லிட்டர் சரியா இது சமன்பாடு இந்த சமன்பாடு மறந்தீங்கன்னா இந்த கரைக்கல் ஆகணும் நீங்கள் அடிப்படையில இருந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கு இப்படியான கணக்கு சமன்பாடுல நீங்க மைனஸ் பிளஸ் நினைச்சீங்கன்னா சரி கதை டீயை போட மறந்து விட்டீங்கன்னா சரி என்னுக்கு என்ன சீக்கு என்னன்னு பெருமதி தெரியாம விட்டுதண்டா அவ்வளவுதான் சரி அப்ப இதை ஒன்றை நம்பி போகவே விடாது சாம்பாட்டை கடைசி இந்த சாம்பாடு செய்யறது ஈஸி ஆனா என்ன பிரச்சனை என்றால் சாம்பாட்டை பெர்ஃபெக்டா ஞாபகம் வச்சிருந்தா தான் அதை வச்சிருப்போம் அது சரியான டைமை டக்குன்னு செய்யக்கூடிய மாதிரி இருக்கு எல்லா விஷயத்திலும் அப்படித்தான் சரி எது விளங்குதா இதுல என் பிரச்சனை இருக்கும் சரி இது சுருக்கலாம் அந்த டோர்னமெண்ட் ரைட் நான் அடுத்ததுக்குள்ள போறேன் குறித்த ஒரு கல்வி கோட்டத்தில் உள்ள தகவல் தொழில்நுட்பம் கற்பிக்கும் 150 ஆசிரியர்களில் குறித்த ஒரு கல்வி கோட்டத்தில் உள்ள தகவல் தொழில்நுட்பம் கற்பிக்கும் 150 ஆசிரியர்களில் 45 பேர் கணினி தொழில்நுட்பம் தொடர்பான பட்டதாரிகள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தார்கள் ஏனையோர் வேறு பட்டங்களை பெற்ற பட்டதாரிகள் ஆவர் சரியா வேற பாடம் படிக்கணும் என்ன கணினி படிப்பிக்கணும் ஆனால் அவைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வேற டிகிரி தான் வச்சிருக்கணும் இவர்களிடையே பெண் ஆசிரியர்களில் 75% வேறு பட்டங்களை பெற்ற பட்டதாரிகள் ஆண் ஆசிரியர்களில் 60% வேறு பட்டதாரிகளின் எண்ணிக்கைக்கு உட்பட்டவர்கள் இந்த கோட்டத்தில் உள்ள தகவல் தொழில்நுட்பத்தை கற்பிக்கும் ஆண் ஆசிரியர்கள் எத்தனை பேர் இது 2 விதமா செய்யலாம் நேரம் கருதி ஒரு மெதட்டியே சொல்றேன் 150 பேர் இருக்கலாம் அதுக்குள்ள 45 பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த பட்டதாரிகள் மற்றது உங்களுக்கு தெரியும் கழிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் 105 பேர் வேறு அத டிகிரியை கொண்டவையா வேற பட்டங்களை கொண்ட பட்டதாரிகள் ஆனா கணனி தான் படிப்பிக்கணும் இதுக்குள்ள ஆணும் இருக்கு பெண்ணும் இருக்கு சரி இதுக்குள்ள ஆணும் இருக்கு பெண்ணும் இருக்கு இதுக்குள்ளேயும் ஆணும் இருக்கு பெண்ணும் இருக்கு எவ்வளவு விகிதம் வந்து தந்து இருக்கு அப்ப நான் அதை தெரியாத படிக்க நான் என்ன செய்ய போறேன் தெரியாத எல்லாத்துக்கும் நான் எக்ஸ் தான் போடுவேன் உங்களுக்கு விரும்பினதை நீங்கள் போட்டுக்கணும்
அப்ப நான் பெண்களை வந்து நான் எக்ஸ் என்று போடுறேன். ஆண்கள் வந்து அப்ப 45 சய எக்ஸ். இதுல விளங்காது இருக்கும் சரியா? இதுல பெண்ணும் இருக்கு ஆணும் இருக்குது. நான் தெரியாதபடியால நான் எக்ஸ் என்று பெண்ணுக்கு போடுறேன். அப்ப மிச்சம் எல்லாமே ஆண்கள் தான். அப்ப நாம் 45 சய எக்ஸ் என்று. இங்கேயும் பார்த்தா இங்க பாருங்க 25% கம்ப்யூட்டர் சயின்ஸ் பட்டதாரிகள் பெண்கள். அப்ப 75% வேறு பட்டதாரிகள் பெண்கள். பெண்கள்ல சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பெண்கள்ல 25% வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சாக்கள் இதுக்கு இருக்கணும். சரி, அது கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதுக்குள்ள வேறு அதர்ஸ் அத டிகிரி. அப்ப இதுக்குள்ள இது என்ன எத்தனை மடங்குது, இது என்ன எத்தனை மடங்குது, இதுக்குள்ள இருக்கிற பெண்ணாசிரியர் வந்து எத்தனை மடங்கா இருக்கு? சொல்லுங்க. இதுக்குள்ள இருக்கிற ஆக்கள் எத்தனை மடங்கா இருக்கு? 3 மடங்கு. 3 மடங்கா இருக்கு. அப்போ 3x சரியா? இதுக்குள்ள இருக்கிற பெண் ஆசிரியர்கள் 3x சொல்லி இந்த வீதத்தை வச்சு கொண்டு போறோம், சதவீதத்தை வச்சு கொண்டு போறோம். இப்ப நாங்கள் ஆண்களை போட்டுக்கொள்ளலாம். என்ன 105 சய 3x போடலாம். சரி, ஆண்கள் அதுல 45 சய எக்ஸ் மாதிரி இங்க 3x போட்டா 105 சய 3x. இப்ப எங்களுக்கு நாங்கள் இது எடுக்க போறோம், தொடர்பு எடுக்க போறோம். இது பெண் ஆசிரியர்கள் வீதத்தை பாவிச்சுட்டு இனி ஆண் ஆசிரியர்கள் வீதத்தை பாவிக்க போறோம். அவர்கள் 40% அங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சார், 60% கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி இல்லாதார், மற்ற வேற டிகிரி உள்ளார். ரைட்? அப்ப இவேந்த எத்தனை மடங்கு எத்தனை மடங்கு இவ? 3 குட். 1.5 மடங்கு. 3 இல்ல 1.5 மடங்கு. 3 கீழ் 2. சரி, அதை நான் என்ன செய்ய போறேன்? இதை வச்சுக்கொண்டு 1.5 மடங்கு இங்க பாருங்க, 1 மடங்கு 40, அதுல அரை மடங்கு 20, இப்ப 40 20 60, இப்ப 1.5 மடங்கு. சரியா? நீங்கள் 100 வீதம் போட்டு செய்தாலும் ஓகே, அதே விட அதேதான் வரப்போகுது. சரி, சுருக்கல் தான் சொல்றேன். அப்ப 45 சய எக்ஸ் சமன் 105 சய 3x. இவன் எத்தனை பங்கா இருக்க போயிடும் என்றால் 1.5 மடங்கு. 1.5 மடங்கு நான் இப்படி போட்டிருக்கேன்னா 2 2 2 3 3 அப்படி போட்டிருக்கேன்னா 1.5 மடங்கு தான் இவன் 1.5 மடங்கு தான் இவ. அப்ப நாங்கள் குறுக்கு பெருக்க வேண்டாம். 3 45 சய எக்ஸ் சமன் இது அங்கொண்டு பெருக்க வேண்டாம் 2 மடங்கு 105 சய 3x. அப்ப இதை சுருக்க வேண்டால் எவ்வளவு? 135 சய 3x சமன் இது 210 சய 6x. இந்த 6x செஞ்சால கொண்டு வரேன். அப்ப 6x சய 3x சமன் இது அங்கால கொண்டு வரேன் 210 சய 135. 3x சமன் இதை கழிச்சு விட்டோம்டா எவ்வளவு வரும்? 75. இப்ப x சமன் 25. ஆகவே நாங்கள் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணலாம். அதாவது எக்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த பெண்கள் எவ்வளவு பேர்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த பெண்கள் 25 பேர். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஆண்கள் 20 பேர். சரியா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்காத வேற டிகிரி உள்ள பெண்கள் வந்து 75 பேர். அதே மாதிரி ஆண்கள் வந்து எத்தனை பேரும்? 30 பேர். சரியா? எல்லாம் கண்டுட்டான். நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இந்த 3 மடங்கா வருதுண்டா ஓ வருது, இது 1.5 மடங்கா வருதுண்டா வருது. 2 20 1 மடங்கு 20, அரை மடங்கு 10, 2 கூட்டினா 30. இப்ப கேட்ட கேள்வி இதுல மொத்தமா இந்த 150 பேர்லயும் எத்தனை ஆண்கள் ஆணாசிரியர்கள் கற்பிக்கிறார்? ஆன்சர் என்ன?
எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறார்கள்? இதுல 30, இது 20, மொத்தம் 50. ரைட். இது விளங்குறதுக்காக தான் உங்களுக்கு இழுத்து சொல்லிக்கணும் தான் டக்குன்னு செய்யலாம். இது இன்னொரு மெதட் இருக்கு. நான் இப்ப நேரம் டைம் இதாக கிடக்குது. இல்லாட்டிக்கு இன்னொரு மெதட் ஒருங்கிணை கம்பார்ட்ல போட்டு செய்யறதும் செய்யலாம். நாங்கள் இதுல முடிச்சுக் கொள்வோம். விளங்காடிக்கணும், இதுல விளங்காடிக்கணும். கொஞ்சம் எழுத்துக்களும் தெரியல சார். டோட்டல் 150 வருதா சார்? 150 தெரியலையா? சிவப்பு தெரியலையோ? இல்லாட்டி சிவப்பு தெரியல. எல்லா டிகிரி கூட்டினா சார் 150 வருதா சார்? வருதா பாருங்க, கட்டாயம் வருதா? இதுல 45 115 என்ன சரிதானே? சரியா? 45 இதுல 120 120 30 150. அது இதுல பிழைச்சதுன்னா ஏதோ இதுல பிழை விட்டோம் அர்த்தம், அவ்வளவுதான். மற்றும்படி இது சரியாண்டா கடைசியில இங்க பிழைக்காத. ரைட். அடுத்தது போகுமா? இன்னொரு மெதட் இருக்கு, அதை பாவிச்ச வேண்டாம். நேரடியா உங்களுக்கு ஆணாசிரியர் எண்ணிக்கையே வரும். ரைட். அடுத்தது பாப்போம். அனகோண்டா. அனகோண்டா ரைட். அனகோண்டா இந்த சொல்லில் உள்ள எழுத்துக்களை கொண்டு அமைக்கக்கூடிய சொற்களின் எண்ணிக்கை. ஒரு சின்ன விஷயத்த சொல்லி விடுறேன், நாளைக்கு அது செய்வேன். ஆனா இது இந்த இப்படி விஷயத்த வர்றதால இது இருக்கா இந்த சந்தர்ப்பத்துல அதற்கா சொல்லி விடுறேன். பழைய கவனிங்க, இது இந்த எழுத்துக்கள் இலக்கங்கள் சம்பந்தப்பட்டு வந்தது என்றால் அது கட்டாயம் பெருச மாற்றம். சேர்மானம் இருக்கு, பெருச மாற்றம் இருக்குது. பெருச மாற்றம் என்றால் சேர்மானம் என்னன்னு சொல்லி பிறகு பார்ப்போம். இது அனகோண்டா எழுத்துக்கள் இலக்கங்களை கொண்டு வர்றது பெருச மாற்றம். அதுல முக்கியமான விஷயம் காரணியம் என்ற காரணியம் ஃபேக்டோரியல் சொல்லி படியா பார்த்துக்கொள்ளுங்க. இது எல்லாரும் செய்யலாம், எல்லாரும் விளங்கிக் கொள்ளலாம். பெரிய விஷயம் இல்லை இது. சொல்ல ஃபேக்டோரியல் என்றா சரி என்ன ஃபேக்டோரியல் அங்க பெரிய ஒரு விஷயம் இல்லை. 3 ஃபேக்டோரியல் இதுக்கு குறியீடு இப்படி போடலாம், இல்லை இப்படி போடலாம். அது கூட முக்கியம் இல்லை, அது பிரச்சனை இல்லை. இந்த ஆச்சரியக்குரிய தலைவன இப்படி ஆச்சரியக்குரிய போட்டு விட்டா சரி. அதான் என்ன இது ரைட். இது என்ன பிரச்சனைன்னா இந்த 3 ஃபேக்டோரியல் என்றால் 1ல இருந்து 3 வரையும் இருக்கிறது. அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. சரி, அதுக்கு அந்த பேரு. அப்ப இதே மாதிரி என்ன 10 10 வரையும் இருக்கிறது. அவ்வளவுதான் 10 ஃபேக்டோரியல் என்றால் 1ல இருந்து 10 வரையும் பெருக்கிறது. சரியா? இப்படி 10 வரையும் பெருக்கினால் இதுதான் 10 ஃபேக்டோரியல். சரியா? ரைட். இது தெரிஞ்சா காணும். இவ்வளவு இந்த விஷயம் தெரிஞ்சா சரி. இதை வச்சுக்கொண்டு நாங்க இல்லாம செய்யலாம். இது எல்லாருமே கண்டுபிடிக்க முடியுமா தான் இருக்கு. இது கணிதம்ன்றது இது நார்மலான விஷயம், பொதுவான விஷயம். இப்ப காரணியம் 3 என்றால் என்ன அர்த்தம் என்றால் 1ல இருந்து 3 வரையும் பெருக்குதல். அதாவது ஒன்று அந்த பெருச எண் பெருசியால பெருக்குதல். அவ்வளவுதான். இப்ப இதுல பார்க்க போறோம் பாருங்க. இப்ப 1 2 3 இப்படி எண் இருக்கு. இந்த எண்களை கொண்டு, இந்த இலக்கங்களை கொண்டு அமைக்கக்கூடிய எண்கள் எத்தனை என்று கேட்டால் எத்தனை இருக்கு எண்ணுங்க? 1 2 3 இருக்கு. சரியா? 3 இருக்கு. 3 3 ஃபேக்டோரியல். அவ்வளவுதான். சரி, 3 தானம் இருந்துச்சுன்னா 3 ஃபேக்டோரியல் போட்டு விட்டீங்கன்னா சரி. என்ன 1 தர 2 தர 3 அப்ப 6 வரும். இதைத்தான் நான் அந்த பெட்டியெல்லாம் போட்டு அந்த கோடெல்லாம் போட்டு செய்து கொண்டு இருக்கேன். சரியா? இதுதான் விஷயம். இது ஒன்று கொண்டு வேறுபட்ட எண்களா இருக்கணும்னா ஒரே எண்களா வந்துச்சுன்னா அதுக்குத்தான் இது சொல்ல போறோம். இது ஒரே எண் பெறக்கூடியதுதான் இப்ப சொல்ல போறேன். இது நாங்கள் இப்ப பார்த்தது எல்லாமே அதுதான். இப்ப 5 6 4 9 இதை வச்சுக்கொண்டு உருவாக்கக்கூடிய எண்கள் எத்தனை என்று கேட்டா, ஒன்று கொண்டு வேறுபட்ட எண்கள் எத்தனை என்று கேட்டா 1 2 3 4 ஃபேக்டோரியல். அவ்வளவுதான். அப்ப 1ல இருந்து 4 வரையும் இருக்குது. எவ்வளவு? 3 6 4 24. அவ்வளவுதான் விஷயம். சரியா? அப்ப இதை நான் என்ன இலக்கங்களுக்கு பயன்படுத்துறேன்.
சரி, இலக்கங்களாக தான் நான் இந்த சொல்லுங்க. சரி, இதை கொண்டு அந்த நிபந்தனையுடனான நாளைக்கு அது செய்வோமா? இப்ப டைம் அடுத்த பாப்போம். இது அனகோண்டா என்ன? இப்ப இது இது கிட்டத்தட்ட அதுதான். இப்ப என்ன செய்ய போறோம் என்றால், அனகோண்டா இதுல நாங்கள் என்ன செய்ய போறோம்? எண்ணுங்க முதல். 1 2 3 4 5 6 7 8 ஃபேக்டோரியல். ஆனால் இங்க ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னா, ஒரே அது நான் வேறுபட்ட சொல்கள் எண்கள் போட்டதால உங்களுக்கு பிரச்சனை வரையில நேரடியா ஃபேக்டோரியல் 8 போடலாம். ஆனா இங்க ஏ இங்க 1 இருக்குது, 2 இருக்குது, 3 ஏ இருக்கு. அதே மாதிரி என்ன பாத்தீங்கன்னா இங்க 1 இருக்குது, இங்க 1 இருக்கு. எப்படி வந்ததுன்னா, நீங்க என்ன ஒண்ணு செய்ய தேவையில்லை, அதுக்குரிய ஃபேக்டோரியலை பிரிச்சு விட்டீங்கன்னா சரி. எத்தனை இருக்கு? 1 2 3 ஏ இருக்கிறபடியால 3 ஃபேக்டோரியலை பிரியுங்க. அதே மாதிரி எண்ணுக்கு தனித்தனியா பிரிக்கணும். சேர்த்து போட்டு 3 2 6 போட்டு வருது இல்லை, தனித்தனியா பிரிக்கணும். ஏ இந்திய பொறிம்பா பிரியுங்க, எண்ணிண்டிய பொறிம்பா பிரியுங்க. அவ்வளவுதான் பிஸியா. சரியா? அப்ப நான் செய்ய போறேன் பாருங்க. இது போட்டா கேட்டா சொல்லுங்க. ஒரே அதான் ரிப்பீட்டேஷன் வந்துச்சென்றால், ரிப்பீட்டா எண்களோ இல்லாட்டி எழுத்துக்களோ வந்துச்சென்றால் அதை கீழே போடும். மொத்தத்தை மேல போட்டுட்டு அந்த குறிப்பிட்ட ஆக்கள் ஃபேக்டோரியலை கீழே போடும். புரிம்பு தனித்தனியா போடும். எத்தனை பேர் இருக்கணுமோ அத்தனை பேரையும் போடும். போட்டு விட்டீங்கன்னா 4 பேர் வரும். இங்க பாருங்க, இது என்ன வரும்? 1ல இருந்து 8 வரையும் பெருக்க போறோம். 1ல இருந்து 8 வரையும் பெருக்குன்னா கீழே இங்க 1ல இருந்து 3 வரையும் இருக்கு, இங்க 2 வரையும் இருக்கு. சரியா? பெருக்கி போட்டு பட்டுங்க. இந்த 2 3 இந்த 6ஐயும் வெட்டலாம், இந்த 2ஐயும் வெட்டலாம். மிக்சர் மாறுறது 3 4 12 15 60, அங்க 7 8 56, மொத்தம் 3000 6 36 6 5 30 3360. அது சரியா? அது சரியா? 3360 சொற்கள் எழுதலாம். இதை நீங்கள் தெரியாம விட்டா இதை எழுதி பார்த்து செய்வீங்களே, விடியும். அவை இந்த விதத்தை கண்டுபிடிச்சு செய்வீங்கன்னா இது ஒரு விஷயம் இல்லை. இந்த முழுக்க எண்ணி போடுங்க அதுக்கு ஃபேக்டோரியல். இதுல ரிப்பீட் ஏதாவது வந்துச்சென்றால் அந்த இலக்கங்களோ இல்லாட்டி எண்களையோ என்ன செய்யறது? ஃபேக்டோரியலை புரிம்பா பிரிச்சு விட்டீங்கன்னா சரி. ரைட்? இப்ப இத ஒரு நம்பருக்கு போட்டு காட்டு. எப்படி இருக்கு? 5120 இப்படி போறோம்னா 51,214 வரும். இதுக்கு என்ன வரும்? 1 2 3 4 5. அப்ப 5 ஃபேக்டோரியல் போடுவோம். இதுல ரிப்பீட் என்ன வருதுன்னா 1 வருது. அப்ப 1 எத்தனை வருதுன்னு பார்க்கணும். 1 2 முறை வருது. அப்ப 2 ஃபேக்டோரியல் பிரிச்சு விட்டீங்களே. சரி, அப்ப இது 1 தர 2 தர 3 தர 4 தர 5, கீழே 1 தர 2. இந்த 2 என்ன செஞ்சிருக்க வேண்டாம். 3 4 12 15 60. அப்ப இதை கொண்டு உருவாக்கக்கூடிய தடவைகள் எத்தனை என்பது அதுதான் நான் பெட்டியில போட்டு 3க்கு 5 போட்டு இந்த 4 போட்டு இந்த 3 போட்டு எல்லாம் செய்து காட்டுறதுக்கு காரணம் இதுதான். சரியா? முதல்ல உங்களுக்கு பிளங்கோனம் பண்றதுக்காக இப்படி போட்டு செய்து காட்டுறாங்க. இதுதான் விஷயம். இதை நான் 5 இதுக்கு 5 வரும், இதுக்கு 4 வரும், இதுக்கு 3 வரும். சரியா? அதுக்கு 2 வரும்னு சொல்லி போட்டு காட்டு. இது இல்லையா? இது 1 வந்தால் இப்படி வராது. அது நான் நிபந்தனை சொன்னேன். போட்டு காட்டுறது காரணமே இதுதான். சரி, ஒன்றை நீங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க வீட்டுல டைம் போகுது. சரி, இதுல பிரச்சனை உள்ளாக்க சொல்லுங்க. சரி, அடுத்தது போகும். நான் செய்திருக்கேன் நினைக்கிறேன். இது 2 4 21 3 8 44 5 1 3 7
23. நான் சொன்னேன் இதுல கன விஷயம் கணக்க பெரிய பெரிய பட்டியல் போட்டு கன இலக்கங்கள் வந்துட்டா ஏதோ ஒரு சாதாரணமான விஷயம் என்றுதான் கருதணும். நீங்க டக்காண்டு சின்னதா போட்டா தான் இது பெரிய விஷயம் என்று யோசிக்கணும். இது சாதாரணமான விஷயம். பாருங்க இங்க இது என்ன நடக்குது. இந்த கரை உள்ளத என்ன செய்யணும்? கூட்டிட்டு 7 2 9. இந்த உள்ளுக்குள்ளது வந்து பெருக்கினான். சரியா? பெருக்கினால் என்ன வரும்? 4 12. அப்ப மொத்தம் 21. அதே மாதிரி இங்க கரை உள்ளத கூட்டின வேண்டா 8. இதை பெருக்கின வேண்டா 15. அப்ப என்ன கூட்டினா அதை ரெண்டையும் கூட்டினா 23. அதே மாதிரி இங்க கரை உள்ளத கூட்டினா 4. இங்க பெருக்கிறோம் 40. அப்ப 44. அதே மாதிரி இங்க கரை உள்ளத கூட்டின வேண்டா 5. இது பெருக்கின வேண்டா 32. அப்ப ஆன்சர் என்ன? 37. அதுல எத்தனையாவது ஆன்சர்? 4வது ஆன்சர். ரைட். சரி, இது கண்டுபிடிச்சிருப்பீங்களா? அதை அடுத்தது போறேன். அடுத்த வட்டத்துக்குள்ள வட்டம் வட்டம் cross வட்டம் cross 7 3 28 48 9 4 66 79 8 2 2 கேள்விகள் போட்டு எவ்வளவு வந்தது? எவ்வளவு வந்தது? 1161. 1161. ரைட், குட். என்ன வேறுமெண்டா இங்க பாருங்க. இந்த இது வந்து வர்க்கப்படுத்தி கிடக்கு. வர்க்கப்படுத்தி போட்டு உண்டை குறைச்சிருக்கணும். இந்த பாருங்க 7 வர்க்கம் வந்து 49. அதுல இருந்து உண்டு போனா 48. இதை கனப்படுத்திருக்கு பாருங்க. 3 கனம் வந்து 27. அதோட உண்டை கூட்டி கிடக்கு. சரி, 3 கனம் வந்து 27, உண்டை கூட்டி கிடக்கு. இந்த பாப்போம். 9 வர்க்கம் வந்து 81. 9 வர்க்கம் 81. அதுல இருந்து 2 கழிக்கணும். 4 கனம் வந்து 64. அதோட 2 கூட்டினா. சரியா? அப்ப அடுத்தது உங்களுக்கு வழியா தெரியும் 1 2 3 தான். அப்ப 8 வர்க்கம் 64. அப்ப என்ன 3 கழிக்கணும். சரியா? அடுத்தது இந்த கனம் வந்து 8. 8ஓட 3 கூட்டணும். கூட்டினாங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் என்றால் இதை கழிச்சால் 61. இதை கூட்டினால் 11. அதுக்கு ஆன்சர் வந்து மாறி கிடந்தா மாறி போடணும். இது பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு விடதான் இருக்கிறபடியால உங்களுக்கு அது மாறி இருந்தாலும் அதுதான் ஆன்சர். இது 2வது ஆன்சர். சரியா இருக்கு. சரி, அப்படி இருந்தாலும் சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் சார் முதலாவது வட்டத்துல பாருங்க சார், 1 குறையுது 1 கூடுது. அப்படி 2வது வட்டத்துல 2 குறையுது 2 கூடுது. அப்படி மாறி மாறி வருமா சார்? அது ஒரு எண்கோளம் மாதிரி வருமா சார்? நீங்க என்ன சொல்றீங்கன்னா இந்த 2 வந்தா 3வது அப்படி வரணும் கேக்குறீங்க. அப்படியே இல்ல சார், முதலாவதுல வர்ற அதே தொடர்பு தானே சார் 2வதுக்கும் வரணும். அதுதான் சார். அது வரும். அது அப்படி இல்லை. இது ஒரு கோலம். இது கோலம் பாருங்க. கோலம் வருது. இது வரும். இப்படி வரும். ஒரு பிரச்சனையும் எல்லாத்தையும் எதிர்பார்த்து போங்க. கோலமா வந்துச்சுன்னா சரி, இந்த ஒரு கோலமா வந்துச்சு. வேற மாறி வந்துச்சுன்னா அது சொல்லல. அது இது கோலமா வருது. ரெண்டபடியா நீங்க வந்து யோசிக்காங்க. அடுத்த கடைசி கேள்வி. அதுல ஒரு முக்கோணம் இருக்குது. அதுக்கு தலைகளா முக்கோணம் இருக்குது. ஒரு நட்சத்திர வடிவம் இருக்கு. எல்லாத்தையும் இணைக்கணும். சரியா? அதுக்குள்ள 1 வருது, 17 வருது, 5 வருது, 19 வருது, 3 வருது, 15 வருது. இதுக்கு 2 கேள்விக்குறி, 16, 6, 18, 4. ரைட். இதையும் கண்டுபிடிச்சிருக்கேன். எவ்வளவு வரும்? 14 சார். 14. ரைட், குட். என்ன வரும்? இது வருங்க. இதை கூட்டுறதும் சமன். அவ்வளவுதான். இந்த கரையில உள்ளதை கூட்டுறதும் இதை கூட்டுறதும் சமன். இந்த இதை கூட்டுறதும் சமன்.
இது 18, இதுவும் 18, இங்க 30, 22, இதுவும் 22. அதே மாதிரி இதுவும் இதை கூட்டுறது 24, இதை கூட்டுறதும் 24 வருது. இந்த பாருங்க, இது 22, 22. அப்ப இதுவும் என்ன சரியா 18 வரணும். அப்ப இது 14 வந்தா தான் 18 வரும். இப்படி மறங்கிடல. இந்த 16 இங்க இது வந்தா தான் செய்யலாம். படியால நேரடியா நீங்கள் 14 நல்ல ஈஸியான மெத்தட் இருக்கு சார். அந்த முக்கோணங்களை 1, 3, 5 அது சரி. இங்க 5, 14, 15, 17, 18, 2, 4, 6, 14, 16, 18. அதான் இப்படி கோலம் வரும். இங்க பாருங்க, இப்படியும் இருந்தா இது 1, 2, 16, 17, 5, 6 மாறி மாறி வரும். அப்படியும் போடலாம். சரி, அது ஒன்று. அதான் இதுக்கு கன வழிகள் இருக்கும். அதை யூஸ் பண்ணி அந்த எக்ஸாம் டைம்ல என்ன உங்களுக்கு ஐடியா வருதோ அது மாதிரி செய்து விட்டீங்கன்னா சரி, விட சரியா வரும். அதான் முக்கியம். ரைட், சரி. எல்லாரும் வடிவா எக்ஸாம் செய்யுங்க. அடுத்த சார் ஆன்சர் சார் 14 ஆன்சர் 14 2வது ஆன்சர். ரைட், எல்லாருக்கும் வாழ்த்து. டைம் அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ் 4:30 அனுப்பி போட்டீங்க சார். அடுத்த கிளாஸ் அது செவ்வாய் வியாழனும் 4:30 போட்டுனான். சுரேஷ் சார் சொல்லுங்க. அது என்னண்டா சார், அந்த நாங்க அந்த அறிஞர் கூட்டத்துல ஒரு அந்த இது போடுறபடியால சார், அந்த 4 அடங்கி 5:30 மட்டும் அதுக்குள்ள எங்கடையாக கொஞ்சம் கூட உங்களுக்கு வர்றபடியால அதுக்குள்ள எங்கட கிளாஸ் ஒன்று நடக்கிறபடியால கொஞ்சம் டைமை பாருங்க சார். என்ன சொல்லுங்க, அது டைம் வந்து ஃபிக்ஸ்ட் இல்ல தானே. நான் அது ரெண்டமா போட்டிருக்கேன். 4 தொடக்கம் 5:30 ஓகே. இல்லாட்டிக்கு நான் 4 தான் துவங்குவேன். நான் கொலிச்சு 4 வரையும் நடக்கிறதால சரி. நாங்க சொல்ல வேண்டாம், 4 தொடங்கி 5:30 தான் நாங்க அந்த திங்கள் தொடங்கி வெள்ளி மட்டும். அது பிரச்சனை. நான் அந்த வார ஆக்களை பொறுத்ததான். வார ஆக்கள்கிட்ட அபிப்பிராயத்தை கேட்டு போட்டு நான் நேரத்தை மாத்துவேன். அது பிரச்சனை இல்லை. அது கூட இது போட்டீங்கன்னா நீங்க அந்த டைமை போட்டீங்கன்னா வரக்கூடிய சான்ஸ் இருக்கு. இல்ல, நான் 4ல இருந்து 5:30 தான். அது இது பிரச்சனை இல்லை. அது போடலாம், பிரச்சனை. 4ல இருந்து 5:30 வரக்கூடிய ஆக்கள் வாங்கோ, இல்லாட்டி பிரச்சனை இல்லை. அதான் உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. உங்களை இத குழப்பறதா இருந்தால் அதை நான் மாத்துறேன், பிரச்சனை இல்லை. என்ன வரக்கூடிய ஆக்கள் வந்தால் வெராட்டிக்கு நான் அந்த டைம் தான் போடுவேன். வந்தால் நான் 4ல இருந்து 5:30 மாத்துவேன். மற்றும்படி நல்ல என்ன வடிவா எக்ஸாமை செய்யுங்க. எல்லாரும் SLTSக்கு வரணும். நீங்க வந்தா தான் என்ன, நீங்க வந்தா தான் எங்களோட சங்கத்துக்கும் கொஞ்சம் கூட பலமாம இருக்கும். அதே சமயத்துல எங்களுக்கு ஆன்சர் எடுக்கிறதுன்னு சொல்லுவோம். சரி, எங்களுக்கு கார்டு இப்ப டீச்சிங் மாதிரி இல்லை, வருஷம் டிரான்ஸ்ஃபர் இல்லை. கார்டர் இருக்கிற இடத்த தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஆகவே நீங்கள் வந்து எங்களோட இடத்த என்ட்ராபி கொண்டு எங்களை அங்கால தள்ளி விடணும். ரைட், வேற சொல்லணும்னா சொல்லுங்க. இதுக்குள்ள இது உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்க வரைக்குள்ள ஃபுல் சேலரி நாங்க வரைக்குள்ள அதெல்லாம் என்ன, நாங்கள் 2018 வரைக்குள்ள எங்களுக்கு அந்த அந்த சிஸ்டம், அந்த ரணிலின் சிஸ்டம் படிதான் நாங்கள் 37,000 தான் அந்த டீச்சிங்ல இருந்து கொஞ்சம் தான் கூட வந்து நாங்கள். பிறகு 2020 தான் எங்களுக்கு ஃபுல் சேலரி வந்தது. நீங்க வரைக்குள்ள ஃபுல் சேலரியோட வருவீங்கள். அதே சமயத்துல உங்களுக்கு இனி அடுத்த வருஷம் அடுத்த பேட்ச் வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி ஆக்கி போட்டு தான் எடுப்பாங்க. அந்த யூனிவர்சிட்டிக்கெல்லாம் நீங்க வருவீங்க. அதுதான் உங்களுக்கு கூட ஆக்கள் எடுக்க போறாங்க. உங்களுக்கு கென ஆக்கள் யூனிவர்சிட்டி ஆக்கல உங்களுக்கு கென பெனிஃபிட்ஸ் வரும். ரிசர்ச் எலவன்ஸ், மற்ற அகடமிக் எலவன்ஸ், மற்ற எலவன்ஸுகள் கணக்க வரும். இந்த யூனிவர்சிட்டி மாதிரியே உங்களுக்கு எலவன்ஸுகள் கணக்க வரும். இது ஒரு சரியான நல்ல சந்தர்ப்பம். நீ அடுத்த முறை இப்ப ஹோல்ட் பண்றாங்களோ தெரியாது, 5, 6, 7 எத்தனை வருஷமோ தெரியாது. ஆகவே இதை சரியா பயன்படுத்துங்கோ. எல்லா படத்தையும் பரலலா படியுங்கோ. மற்றது கொலிச் சம்பந்தமான இதுகளை எது நடைமுறையில வடிவா இது வாங்குவோம். கொலிச், மற்றது ட்ரைனிங் கொலிச், மற்ற டீச்சர் சென்டர்ஸ் வந்து சென்டர்ஸ்ல எத்தனை முகாமையாளர், எத்தனை பிபி இருக்கணும், எத்தனை பிரசிடென்ட் கடமைக்கூறுகள், வைஸ் பிரசிடென்ட் கடமைக்கூறுகள் எல்லாத்தையும் வடிவா பார்த்து கொண்டு போனீங்க. போன முறை வந்த கேள்வி உங்களுக்கு உதாரணத்தை சொல்றேன். என்ன, ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கு ஒரு ஆள் போனவர், ஒரு மாணவன், ஆசிரியர் மாணவன். அவருக்கு வந்து அங்க எங்க பள்ளிக்கூடத்துல வந்து OL படிப்பிக்க விட்டணும். ஏனென்றா OL
இது டீச்சர்ஸ் மேத்ஸ் டீச்சர் இல்லை, ஆகவே அவர் மேத்ஸுக்கு போனவர் கொண்டே விட்டுட்டணும் அதுல. ஆனால் அவருக்கு மேத்ஸ் படிப்பிக்க ஓஎல் மேத்ஸ் படிப்பிக்க தெரியாது படி எனக்கு. அப்ப அவனை வந்து விரிவியாளர், அதாவது நாங்கள்லாம் விரிவியாளர், அப்ப எங்கட விரிவியாளராக இருந்தால் நீர் இதுக்கு என்ன செய்வீர்ன்னு சொல்லி எங்களுக்கு அது ஒரு கேள்வியா போட்டிருந்தவங்க. அப்ப அந்த கேள்விக்கு அப்ப கட்டாயம் இதுல தெரிஞ்ச விஷயம் என்னன்னா என்ன, அது கட்டாயம் மென்டரா இருக்கணும். மென்டர்னா உங்களுக்கு தெரியும், கொலைச்சில இருந்து வந்திருப்பீங்க. அந்த பாடத்துக்குரிய நிபுணத்துவம் உள்ள ஏற்கனவே ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு ஆசிரியர் அங்க இருக்கணும். இல்லாட்டிக்கு அந்த செலக்ட் பண்ணிக்கலாம், அந்த ஸ்கூல்ல செலக்ட் பண்ணக்கூடாது. சரியா? அதே சமயத்துல மற்றது 9ஆம் ஆண்டுக்கு உள்ளதான் பிள்ளைகளுக்கு வந்து வகுப்பு கொடுக்கணும். மற்றது 15 பாடவேளைக்கு மேல கொடுக்க கூடாது. மற்றது ஏதாவது 2 பாடம் படிப்பிக்கணும் அங்க. அப்ப அப்படியான விஷயங்களை நீங்க அறிஞ்சு வச்சிருந்தா தான் இப்படியா நீங்க கேஸுகளை படிச்சு பிரயோசனம் இல்லை. விஷயத்தை படிச்சு போட்டு அதை கேஸுக்கு எப்படி மாத்தலாம்னு சொல்லித்தான் நீங்க பார்க்கணுமே தவிர கேஸுகள்ல பயிற்சி எடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இந்த கேஸ அடுத்த முறை வருமென்னு சொல்லிடலாம். அப்ப விஷயங்களை நீங்க அறிஞ்சு வச்சு கொண்டு போட்டுதான் பிறகு நீங்க என்ன செய்யணும், கேஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷயத்தை பயன்படுத்தணும். சரியா? நீங்க எல்லாரும் செய்யற பிள்ளை என்னண்டா அப்படியே கேஸ ஒரு பேப்பரை அடிச்சு போட்டு 3 கேஸ்ன்னா 3 கேஸை செய்து போட்டு போறோம். அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன தரவா டீச்சர் ட்ரைனிங் ஒழிச்சேன்டான பொலிட்டிவ் எஜுகேஷன் என்னன்னா டீச்சர் சென்டர் என்னன்னா முழு தகவலையும் எடுத்து வைக்கணும். அதை அந்த வார கேஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. நீங்க கேஸுகளை பயிற்சி செய்து ஒரு வீடியோஸும் இல்லை. ஏன்னா வந்த கேஸ் திருப்பி வேற ஆகும். அதை வடிவா பார்த்து கொண்டீங்கன்னா சரி. அதே மாதிரி தான் எல்லா விஷயமும் அதுதான். இதுதான் நாங்கள் பயிற்சி மூலம் நாங்கள் டெவலப் பண்ணக்கூடிய விஷயம். மற்ற எல்லாமே வந்து நீங்கள் அந்த சந்தர்ப்பத்துல நீங்கள் வச்சிருக்கிற விடிய அறிவை கொண்டு நீங்கள் ஆன்சர் பண்றதை பொறுத்துதான் பெருமையை தவிர கடைசி வரையும் நீங்கள் அதுல பயிற்சி எடுக்கிறதால மற்ற பாடங்கள் கிடைத்தல் நீங்கள் அது செய்யணும். ஏதண்டா அது எனக்கு எப்படி சொல்றேன்டே தெரியாத, இன்னும் வரப்போன்றே தெரியாம கிடையாது. அதை பற்றி நான் கதைக்கல. ஆனா எல்லா விஷயத்தையும் அறிஞ்சு கொண்டு போங்க. என்ன நான் போன முறை நான் சொன்னேன் உங்களுக்கு கட்டுரை வரைக்குள்ள எனக்கு கட்டுரை எழுதுறதே பெரிய பிரச்சனையா போச்சுது. ஆனா நான் போன முறை உங்களுக்கு பொதறிவு இருந்ததால பொதறிவுக்கு நியாயமான விஷயத்த தேடி வச்சிருந்தேன் நான். அப்ப அந்த பொதறிவு என்ற விஷயத்தை வச்சுக்கொண்டு நான் அந்த சிறுவர் உரிமையை தான் நான் எடுத்தேன். அது சிறுவர் உரிமைகள் தொடர்பான ஒரு கட்டுரை வந்தது. அதை நான் எடுத்து போட்டு நான் பொதறிவுக்கு படிச்ச விஷயங்களை அதுக்குள்ள கொண்டே புகுத்தி என்ன 1929 அந்த டெலிபோன் இலக்கம், மற்றது அந்த காப்பாற்றுவதற்குரிய சட்டங்கள், மற்றது அவைக்குரிய அந்த சிறுவர் உரிமை பாதுகாப்பு அமையம், அந்த அவைகளை அதுகளை செருகி வெளிக்கொண்டு போனதால எனக்கு மார்க்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப நீங்கள் எதுக்கும் ரெடியா போகணும். அதுதான் முக்கியம். இந்த முறை போட்டி கூட சரியா நீங்க போன முறை மாதிரி இல்லை. போன முறை ஏதோ 10,000 ஏதோதான் எழுதினேன். மொத்தம் 30,000 பேர், அதுல 10,000 பேர் தான் தமிழாக்கள். இந்த முறை அப்படி இல்லை. இந்த முறை எக்கச்சக்கமான பேர் எழுத போறாங்க. சரிதானே? அப்ப அதுக்குள்ள நீங்கள் 2 பேர் வேணும். மற்ற குவாலிபிகேஷன் போன முறை பிஇடி இருந்தா தான் எடுக்கிறதா இருந்தாலும் அதுலயே 3/4 பேர் அவுட்டா போயிடணும் வந்தாக்கள்ல. இந்த முறை அப்படி இல்லை. எம்இடி இருக்கிறாக்கள் எல்லாருமே உள்ள போலாம்ன்ற ஒரு இதை கொண்டு வந்ததால இங்க எக்கச்சக்கமான பேர் பெற போயினா. அப்ப ஃபுல் எஃபர்ட் எடுங்கோ. கட்டாயம் நீங்கள் எல்லாரும் வரணும். வந்து எல்லாரும் எடுத்து சொல்லுங்க. அப்படி எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொல்றது அந்த நல்ல செய்தியை சொல்லணும்னு கேட்டுக்கொண்டு ரைட். இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஒரு சொல்லி இருந்தா சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க ஒரு தடவையும் நான் அந்த ஐக்கிய வினாத்தாள்ல ஒவ்வொரு புதிய விஷயங்களை சேர்த்து புதிய வினாக்களை எங்களுக்கு உள்ளடக்கி நிறைய விஷயங்களை செய்திருக்கீங்க சார். ஒரு சில கணக்குகள்ல வரிசைப்படுத்தலாம் 5 வினாக்கள் வர வேண்டிய இடத்துல 3 வினாக்களா குறைச்சி அந்த விஷயத்தை வழங்கணுங்கிறதுக்காக முடிஞ்ச அளவு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். என்னடா 25 கேள்வி 50 கேள்வி தானே. 25க்குள்ள எல்லாத்தையும் அடக்கணும். நீங்க பேப்பர் பாத்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு பேப்பரும் 10 பேப்பரும் 10 விதமா தான் செய்தேன். எல்லாரும் வரக்கூடிய மாதிரி எல்லாத்தையும் ஒரு அனலைஸ் பண்ணி தான் போட்டது. அது உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா பெரிய விஷயம். இன்னும் இருக்கு விஷயம். ரைட். அப்ப நாங்கள் பார்த்துக்கொள்வோம் அதை. ரைட். வேற சரியா? நாங்கள் அடுத்த இதுல நாங்கள் நாளைக்கு வர முடிஞ்சாக்கள் வாங்குவோம். சரி, சந்திப்போமா? ஓகே, தேங்க்யூ. Thank you, sir.